What says Atma Namaste. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தெய்வீக தந்தை தெய்வீக தாய் அவர்களுக்கும் மகா குருஜி மேலிங் அவர்களுக்கும் நம் மதிப்பிற்குரிய குரு கிராண்ட் மாஸ்டர் சாக்கப்சி அவர்களுக்கும் மற்றும் எத்தனையோ ஜென்மங்களாக அறிந்தும் அறியாமலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும் ஆன்மீக வித்தகர்கள் குணப்படுத்தும் தேவதைகள் குணப்படுத்தும் மந்திரிமார்கள் ஞானிகள் யோகிகள் நம் உயிர் ஆத்மாவிற்கும் மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அனைத்து மேன்மையானவர்களுக்கும் நாங்கள் உங்களுடைய தெய்வீக அன்பிற்காகவும் தெய்வீக அறிவுக்காகவும் தெய்வீக ஆற்றலுக்காகவும் தெய்வீக குணப்படுத்தும் சக்திக்காகவும் தெய்வீக வழிகாட்டுதல் உதவி மற்றும் பாதுகாப்பிற்காகவும் தெய்வீக கருணைக்காகவும் மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய தெய்வீக ஆசைகளை வழங்கி எங்களை ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. தெய்வீக அன்பு அதோட ஆரம்பிக்கிறேன். தெய்வீக ஒளியோட கண்டினியூ பண்றேன். தேங்க்யூ. என்னோட பேரு துளசி நாச்சியார். நான் ஒரு பிராணி ஹீலராகவும் இருக்கேன். ஒரு மதர், வைஃப் டு மை ஹஸ்பண்ட், டாட்டர் டு மை பேரண்ட்ஸ், சிஸ்டர் டு மை பிரதர், சைல்ட் ஆஃப் காட். இது எல்லாத்துக்கும் மேல குரு கிராண்ட் மாஸ்டர் சாக்கப்சியினுடைய அற்புதமான ஒரு கோர்ஸான அர்ஹாட்டிக் யோகா அப்படிங்கறத படிச்சுட்டு அர்ஹாட்டிக் யோகா பிராக்டிஷனராகவும் இருக்கிறேன். இன்னும் உண்மையா சொல்றதா இருந்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லாம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிவைன் சோல்னு சொல்லலாம். அதனோட கருணைய என்னமாதான் எனக்கு இந்த பிராணி ஹீலிங் கிடைச்சிருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வைத்திருக்கக்கூடிய அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் அப்படிங்கிற கோர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு அதை கொடுத்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் சாக்கப்சியினுடைய இந்த பிராணி ஹீலிங் பத்தின இன்ட்ரோடக்டரி செஷன் தான் இங்க நான் கொடுக்கறேன். ஓகே தானா? தேங்க்யூ. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அருமையான நாள், அருமையான நேரம். திஸ் இஸ் த ரைட் டைம். உங்களுடைய ரைட்டான எண்ணத்தினால ரைட்டான செயல்கள் செய்யறதுக்கான ரைட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உள்ள அருமையான தருணமா இந்த வீடியோ பாக்குறது, இந்த செஷன் அட்டன் பண்றது உங்களுக்கு அமையும்னு என்னோட டிவைன் ஹார்ட்ல இருந்து நிச்சயமா நான் நம்புறேன். தேங்க்யூ. இவங்க பேரு கிராண்ட் மாஸ்டர் சாக்கப்சி. இவங்கதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் குரு. பிராணி ஹீலிங் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறைய, ஒரு சிஸ்டம் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இது நோ டச் நோ ட்ரக் தெரப்பி அண்ட் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்டரி தெரப்பி. அது என்ன நோ டச் நோ ட்ரக் தெரப்பி? இந்த பிராணி ஹீலிங் பண்றதுக்கு தொடுதல் அவசியமும் இல்லை, மருந்து கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்கும் மேல பிராணி ஹீலிங்க ஒரு டாக்டரா இருக்கவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா தே கேன் கிவ் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஒரு ஆயுர்வேதா டாக்டரா இருக்காங்கன்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிராணி ஹீலிங்கையும் அப்ளை பண்ணலாம். இப்ப நாங்க பிராணி ஹீலிங்க கத்துன்னு இருக்கோம். ஸோ எங்களுக்கு இதை காம்ப்ளிமெண்டரி தெரப்பியா எங்களை தேடி வர்றவங்களுக்கோ, எங்களுக்கோ, எங்களோட குடும்பங்களுக்கோ, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கோ, சர்க்கிள்க்கோ பயன்படுத்திக்க நிச்சயமா முடியும். இது என்னுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட இது 14வது வருஷம் என்னுடைய ஜேர்னி வித் திஸ் டிவைன் மிராக்குலஸ் ஜேர்னி ஆஃப் பிராணி ஹீலிங். அதனோட நன்றியா தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே தானா? தேங்க்யூ. அதே மாதிரி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுல என்னென்ன சொல்றனோ இதுல சரியான முறையில நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த கிரெடிட்ஸ் கோ டு த த்ரூ த குரு டு த காட், அது போகணும்னு வேண்டிக்கிறேன். தப்பா ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு முதலே கேட்டுக்கிறேன். ஓகே தானா? தேங்க்யூ. ஸோ இப்போ ஒரு பிசிக்கலா, மென்டலா, இமோஷனலா ஒருத்தவங்களுக்கு குணநலன் ஆகணும், அந்த அவங்க நலம் அடையணும் அப்படின்னா இப்போ
பிராணிக் ஹீலர்ஸ் என்ன பண்ண முடியும்னா பிராண உடல் அப்படிங்கிற உடலின் மூலமாக ஹீலிங் அப்ளை பண்ணி நான் இப்ப சொன்ன பிசிக்கலாகவோ மென்டலாகவோ இமோஷனலாகவோ உள்ள பாடிஸ்ல ஹீலிங் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இட் இஸ் ஹேப்பனிங். டெஸ்டிமோனியல்ஸ் இருந்தாலும் இங்க நான் அதை கொடுக்கல. இத ஜஸ்ட் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் கடந்து வந்த பாதை, அதோட இது எப்படி நமக்கு பயன்படும், இதை விரும்புறவங்க கத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் சஜஷன்ஸா நான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் ஒரு சர்டிஃபைட் பிராணிக் சைக்கோ தெரபிஸ்டாவும் இருக்கேன், ஒரு லெக்சரரா இருந்திருக்கேன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருக்கேன். இப்போ எம்எஸ்சி சைக்காலஜியும் கத்துனதுனால கவுன்சிலிங்கும் இஃப் இட் இஸ் நீடட் வெனெவர் அதையும் கொடுக்குறேன், யாருக்கு அது தேவை இருக்கோ அவங்களுக்கும். அண்ட் மோர் தென் தட் என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஷனராகவும் இருக்கிறேன். குறிப்பிட்டு சொன்னதா இருந்தா மனித மனத்துடன் பேசி அவங்களோட நீட் என்ன, அவங்களுக்கு என்ன ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியும், அவங்க மூலியமாவே தெளிவு பெறதுக்கு அந்த பரபிரம்மனுடைய அனுகிரகத்தினால இந்த பிராணிக் ஹீலிங் மூலியமாகவும் மற்ற அதர் கோச்சிங்ஸ் மூலமாகவும் அவங்களுக்கு தன்னை உணர்றதுக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றதுன்னா வழிகாட்டின்னு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அதுக்குள்ள ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்டா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே தானா? ஓகே. இப்ப குரு கிராண்ட் மாஸ்டர் சோகாக்ஸின்னு சொன்னோம், அவங்கள பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இப்ப நான் என்ன பத்தி சொன்னது அவ்வளவுதான். ஆனா அவங்கள பத்தி சொல்லணும்னா எனக்கு இந்த செஷன் பத்தாது. ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட 2-3 வார்த்தைகள். அவங்க எப்படி இந்த உலகத்துக்கு பிராணி ஹீலிங்கிறத கொடுத்தாங்களோ, அர்ஹாட்டிக் யோகாங்கிற ஒரு மெத்தடையும் கொடுத்திருக்காங்களோ, அதுவாகவே வாழ்ந்து அதன் மூலமாக பல வெற்றிகளை அடைஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு என்லைட்டன்ட் குரு அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட விஸ்டம் பாத்தீங்கன்னா இதை நம்ம சொல்லி மாற முடியாது. ஒரு என்லைட்டன்ட் குருவா இருந்திருக்காங்க, கெமிக்கல் இன்ஜினியரா இருந்திருக்காங்க, பிலாந்தெரபிஸ்ட், ரொம்ப பெரிய கொடையாளி, தான தர்மம் பண்றதுல வள்ளலா இருந்திருக்காங்க, இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க நிச்சயமா. சூப்பர் சயின்டிஸ்ட் அண்ட் பிசினஸ் மேன் அண்ட் குளோபல் டீச்சரா இருந்திருக்காங்க. மோர் தென் அதாவது எதுக்காக இந்த பிராணிக் ஹீலிங் இவ்வளவு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண முடியறது அப்படின்னா, ஒரு மனிதனால ஒன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டியில டெவலப் ஆயிட்டே போக முடியும், ஆர் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல டெவலப் ஆயிட்டே போக முடியும். இது ரெண்டும் 2 டைரக்ஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் அழகா கம்பைன் பண்ணி மனித வாழ்க்கைக்கு ஒரு மனிதனானவன் எவ்வளவு தூரம் மெட்டீரியல் லைஃபையும் சக்சஸ்ஃபுல்லா அட்டைன் பண்ணி அச்சீவ் பண்ணி அந்த சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதுக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு சொல்லக்கூடிய அதாவது இகம் அண்ட் பரம் இல்லையா, அப்ப இந்த அருளும் பொருளும் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு வழியை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாவே தெரிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் சொல்றதை விட அவங்க ஒரு என்லைட்டன் குருவாவும் இருந்திருக்காங்க, மல்டி மில்லியனராகவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க பிசிக்கல் வேர்ல்டுல இல்லைன்னா கூட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருந்து ஸ்டில் ஹி இஸ் கைடிங் அஸ் ஃபார் த ஹியூமனிட்டி வெல்னஸ் த்ரூ தீஸ் டிவைன் ஹீலிங்ஸ் அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ கிட்டத்தட்ட more than 20 years of researches and lot of நிறைய பேருக்கு இதை அப்ளை பண்ணி அந்த ரிசர்ச்சஸ் மூலமாக தான் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு இது பலன் தரும்னு சொன்ன பிறகு ஹியூமனிட்டிக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு அவங்க கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்துட்டு இருக்கு. பலன் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிவைன் சோர்ஸ் ஐ ஆம் ஹியர். ஓகே தானா? அண்ட் தென் இப்போ அவரோட விஷனுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் பிராணிக் ஹீலிங்கையும் அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க, அர்ஹாட்டிக் யோகாங்கிற சிஸ்டத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முன்னாடி எங்க போனோம் அப்படின்னா ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் குடும்பத்திலிருந்து வெளியில எங்கேயோ நாட்டுக்கு இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் தான் அவங்க தியான நிலைமையில இருந்து நம்மள மாதிரி அதாவது ஹியூமனிட்டி வெல்னஸ்க்காக அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பிளஸ் பண்ணக்கூடிய
ஒரு உலக நன்மைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க அங்க போனாதான் அர்ப்பணிக்க முடிஞ்சிட்டு இருந்தது. ஆனா அந்த பிராணிக் ஹீலிங் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல மெடிடேஷன் ஒரு ஒரு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும், மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பார்ட் பிராணிக் ஹீலிங். இல்ல எனக்கு வந்து நிறைய தியானம், ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து மென்டல் கிளாரிட்டியோட இன்னும் சூப்பர் சக்சஸ்ஃபுல் லைஃப் நான் லீட் பண்ணணும், போத் சைட்ஸ் நான் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா அர்ஹாட்டிக் யோகா அப்படிங்கக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பா உதவும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நம்ம வீட்டுல இருந்துட்டு ஒரு ஹோம் மேக்கரா இருந்துட்டு ஒரு 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 சராசரி மனிதரா வந்து பிறந்து நம்மளாலையும் மெடிடேஷன் பண்ண முடியும், நம்மளாலையும் தன்னைத்தானே உணர்ந்து தனக்கு தான் ஹீலிங் கொடுக்கறதோட மற்றவங்களுக்கும் அந்த ஹீலிங்க பண்ணி அதை இன்னும் என்ன சொல்றது ப்ரொஃபஷனா கூட எடுக்க முடியும் அப்படிங்கக்கூடியத இந்த இவருடைய பிராக்டிசஸ் மூலமா பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நான் பெனிஃபிட் ஆகுறேன் அப்படின்னா இந்த உலகத்துக்கு அது பெரிய பெனிஃபிட். இந்த நான் ஒருத்தர் சரியானாலே ஒரு குடும்பம் சரியாகும், ஒரு குடும்பம் சரியானாலே அந்த உலகமே சரியாகும். எப்படின்னா ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு உலகம் இல்லைங்களா? அது மாதிரிதான் இட்ஸ் பட்டர்ஃபிளை எஃபெக்ட். இதுல இருந்து இதுவா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றமும் மாற்றமும் அவனுடைய அப்லிஃப்ட்மெண்ட்ஸும் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த முறையில பார்க்கும்போது இவரோட டீச்சிங்ஸ் வந்து ஹியூமனிட்டிக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நாளைத்தரமா நான் நம்புறேன். ஓகே தானா? அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதா இருந்தா, பிராணிக் ஹீலிங் கத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து என்னுடைய பகிரங்கமான ஒரு புரிதல் என்ன, என்னோட பகிரங்கமான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கிறிஸ்டியன் மொடாலிட்டிய ரிலிஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்க பைபிள் படிப்பாங்க. அல்லாவை ஃபாலோ பண்றவங்க குர்ஆன் படிப்பாங்க. ஹிந்துயிசம் ஃபாலோ பண்றவங்க மெயின்லி பகவத்கீதா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர் இன்னும் மற்ற திருப்புகள் இன்னும் நிறைய இருக்கு, ராமாயணம் படிக்கலாம். ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் சிவா, விஷ்ணு, இந்த எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் பிராணிக் ஹீலிங் இது ரிலீஜியன் பேஸ்டா நான் இங்க கொண்டு வரல. சின்ஸ் பிராணிக் ஹீலிங் இட் இஸ் நாட் ரிலீஜியன் பேஸ்ட், யாருனாலும் இத படிக்க முடியும். அப்படிங்கும் போது இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கல்வியா இருக்கிறதுனால இவங்கதான் கத்துக்கணும், இவங்கதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா கிடையாது. எப்படி வந்து ஒரு அலோபதி மெடிசினை ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கிறாங்களோ அது இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எதையும் பார்த்துக்கிறது இல்லை அப்படித்தானே? அதே மாதிரி இந்த பிராணிக் ஹீலிங் ஆனது, இந்த பிராணன் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இது மூச்சு நான் விட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தான் என்னை நீங்க வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. இன்கேஸ் இந்த மூச்சு வெளியில இருக்கக்கூடிய உள்ள போறதுக்கோ, உள்ள போற மூச்சு வெளில போறதுக்கோ விட்டு போச்சு அப்படின்னா என்னோட பேரு என்னவா இருக்கும் உங்களுக்கே தெரியும். சோ இந்த மூச்சுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த பிராணனை எப்படி நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம், நம்ம உடல்ல அந்த பிராணனுடைய முக்கியமான ரோல் என்ன, அப்ப பிராணனா என்ன, இந்த எனர்ஜினா என்ன, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது அப்படிங்கறத நம்ம உணர்ந்தும் போது நம்ம வாழ்க்கையே இனிமையாகும் நான் சொல்றேன். எந்த மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, தட் இஸ் நம்ம ரிலீஜியன், நம்மளுடைய ரிச்சுவல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாராளமா லைஃப் லீட் பண்ணலாம். அலாங் வித் அப்ளைங் திஸ் பிராணிக் ஹீலிங், லேர்னிங் திஸ் பிராணிக் ஹீலிங், இட்ஸ் அன் ஆர்ட் அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்போ வந்து இது ஆர்ட் அப்படிங்கிறது வந்து இதை கத்துக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க குழந்தைங்களை கராத்தேக்கு கத்துக்கிறதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, இந்த பையன் வந்து கராத்தே மாஸ்டரா வரணும், இந்த பொண்ணு கராத்தே மாஸ்டரா வரணும் அப்படின்னா நம்ம அனுப்புறோமா? கிடையாது இல்லையா? தற்பாதுகாப்பு கலை என்னைக்காவது தேவைப்பட்ட, எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்த பையனுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், கான்பிடன்ஸ் வேணும், சக்தி வேணும்.
அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்கள பவர்ஃபுல்லா நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறதுனாலையும், நாட் ஒன்லி பவர், நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும், அதாவது அன்பு வேணும், அறிவு வேணும், ஒழுக்கம் வேணும், எல்லாமே வேணும். அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து கராத்தே படிக்க போடுறோம். ஆர் சம் பீப்புள் மார்ஷல் ஆர்ட்ஸ் போடுவாங்க. சிலர் வந்து இது இன்னும் வந்து இந்த மற்ற முறைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கலரி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப எது கத்துக்கினாலும் என்ன ஆகுது, நமக்கு நம்ம உடல் வலிமை பெறுது, ஆரோக்கியம் ஆகுது, நம்ம எந்த இடத்துலயும் தைரியமா போயிட்டு வரலாம், நமக்கு ஒரு கலை இருக்குன்னு இருக்கும். அதே மாதிரிதான் பிராணிக் ஹீலிங். ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் லாங்கா தான் என்னோட டிஸ்கஷன்ஸோ என்னோட டாபிக்கோ நான் கொண்டு போய் பழகிட்டேன். எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண தெரியல. உங்க டைமை கொடுத்து நீங்க கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு செஷன் கேன் கிவ் யூ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் பிராணிக் ஹீலிங். அதை நான் இறைவனோட மனசுல இருந்து நம்பி சொல்றேன். தேங்க்யூ. சோ கராத்தேங்கிறது எவ்வளவு முக்கியமா நம்ம வந்து நம்புறோமோ குழந்தைகளுக்கு, அதே மாதிரி இந்த பிராணிக் ஹீலிங் ஆல்சோ இன் மை அண்டர்ஸ்டாண்டிங் தற்பாதுகாப்பு கலை தான். எப்படி அது தற்பாதுகாப்பு கலையாக இருக்கும்? இட்ஸ் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த கல்வியை கத்துக்கிறதுனால, இந்த ஆர்ட்டை கத்துக்கிறதுனால, இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கை இதுக்கு அப்புறம் பியாண்ட் த லைஃப் ஆல்சோ டெஃபினெட்லி இட் வுட் ஹெல்ப். லாட் ஆஃப் இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மூச்சு காத்துங்கிறது எவ்வளவு முக்கியமானது. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபுட்டை சாப்பிடும் போது நியூட்ரிஷியஸா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் எவ்வளவு தூரம் நல்லா இருக்கு அப்படிங்கறத யோசிச்சிருக்கோமான்னு பார்த்தா, அது அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸை இன்னும் கொண்டு வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குள்ளேயும் கொண்டு வந்திருந்தாதான் அது வந்து யூனிவர்சலா கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பேருக்கு அது கிடைக்கணுங்கிற ஒரு வேண்டுதல தான் அந்த செஷன் போட்டுட்டு இருக்கேன். ஓகே தானா? சோ இந்த திரும்பவும் சொல்றேன், பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நோ டச் நோ ட்ரக் தெரப்பி. எங்களுக்கு ட்ரக், அதாவது மெடிசின் கொடுக்கறதுக்குள்ள ரைட்ஸ் பிராணிக் ஹீலர்ஸ் கிடையாது. அதே மாதிரி டச் பண்ணியும் இந்த ஹீலிங் பண்ண மாட்டோம். அப்போ எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் துபாயில இருக்கேன், சப்போஸ் என்னோட இப்போ இந்த செஷன் அட்டன் பண்ணக்கூடியவங்க வந்து அதர் கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு ஹீலிங் நான் இங்க அப்ளை பண்றேன். தலைவலியோ, காய்ச்சலோ, சிம்பிள் எலிமெண்ட்ஸோ, சிவியர் எலிமெண்ட்ஸோ, அவங்களுடைய பரிபூர்ணமான அந்த அக்செப்டன்ஸை பொறுத்து இந்த ஹீலிங் நிச்சயமாக நடக்குது. ஆஸ் மச் அஸ் பாசிபிள். எல்லாத்துக்குமே ஒரு ரேட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரேஞ்சில நடக்கும் இந்த ஹீலிங் அப்படின்னு இருக்கு. அவங்க பரிபூர்ணமா அதை அக்செப்ட் பண்ணும்போது நாங்க சிலது கைட் பண்ணுவோம். பிசிக்கல் எக்ஸசைசஸ் இது பண்ணணும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சில பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். இதெல்லாம் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக அங்க ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிறத நிறைய டெஸ்டிமோனியல்ஸ்ல ஃபீல் பண்ணிருக்கோம். ஓகே தானா? சரி, அப்ப இது வந்து எதுக்காக பயன்படுத்துறோம்? எடுத்த உடனே பிசிக்கல் பாடியை நம்ம டச் பண்ணல. அப்ப எங்கேருந்து தான் அந்த ஹீலிங் நடக்குது? த்ரூ த எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடினா இதுக்கு கண்ணுக்கு புலனாகாத, ஆனா அது ஃபீல் பண்ண முடியும். நல்ல அது கிளையர்வாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களால பார்க்க கூட முடியும். சரிதானா? சாதாரண மனிதர்களோட கண்ணுகளுக்கு அந்த உருவமானது நமக்கு வந்து அந்த பிராணிக்கு அந்த எனர்ஜி பாடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னாலும் பிராக்டிசஸ் மூலமாக நம்மளால கண்டிப்பா அந்த நிலைமைக்கு கூட போக முடியும். அதுக்கும் மேல ஃபீல் பண்றதுக்கு எல்லாராலையுமே முடியும். இன்னும் வந்து அந்த எனர்ஜி பாடியை நம்ம நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா பார்க்கும்போது நம்மளால அந்த ஒயிட் லைட் கூட நம்மளால பார்க்க முடியும். ஓகே தானா? ஆனா இதுலலாம் யாருமே கவனம் நம்ம வச்சதே இல்லை. சோ ஹீலிங்க்கு எனர்ஜி பாடியை ஹீல் பண்ணி அதன் மூலமாக பிசிக்கல் அண்ட் இமோஷனல் பாடிஸ்க்கும் மென்டல் பாடிஸ்க்கும் ஹீலிங் நடக்குது. இது என்ன பாடிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பிராணிக் ஹீலிங்க கத்துக்கும் போது நிச்சயமா இது எல்லாமே உங்களுக்கு ஒன்னா தெரிய வரும். இவ்வளவு நாளுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்துலதான் நம்மளோட கவனம் இருக்கு. அதுக்கும் மேல புலனாகாத நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம நிச்சயமா உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க ப்ளீஸ் as much as possible try learning this pranic healing. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா எல்லா இடத்துலயுமே இருக்கும். சரி, இத காம்ப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்றோம். அண்ட் இப்போ வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இஃப் தே ஆர் டேக்கிங் ட்ரீட்மெண்ட், அலோபதி எடுத்துட்டு இருக்காங்களோ இல்லைன்னா ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும், யோகா பண்ணிட்டு இருக்கவங்க எதுனாலும் பண்ணலாம். அவங்க என்ன எடுத்துட்டு இருந்தாலும்
அதோட சப்ளிமெண்டரின்னு சொல்ற மாதிரி காம்ப்ளிமெண்டரியா தான் அந்த ஹீலிங்ஸ் நம்ம அப்ளை பண்றோம். அப்போ ஒரு கிளைண்ட் வந்து 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு சொல்றாங்கன்னா, உண்மையான ஃபாலோ அப்போட உண்மையா அவங்க அந்த ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் ரெசப்டிவிட்டியோட அந்த ஹீலிங் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது, அதுக்குள்ள ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிக்கும் போது, there is a possibility of drastic improvements in the physical body, மென்டலாவும் இமோஷனலாவும் கூட எனர்ஜி பாடி மூலியமாக. ஓகே தானா? சோ அவங்களுக்கு 6 மாசம்னு சொன்னது மேபி 2 மாசம், 1 மாசத்துல, ஒரு வீக்ல கூட குணமாகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே தானா? தேங்க்யூ. அண்ட் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ let them continue the treatment. That is very important. ஓகே தானா? அண்ட் இட் இஸ் நாட் ரிலிஜியன் பேஸ்ட். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து என்ன ஃபாலோவராகவும் இருக்கலாம். ஜீசஸ் ஃபாலோவர், அல்லா ஃபாலோவர், கிருஷ்ணா ஃபாலோவர், யாரா இருந்தாலும், புத்தா ஃபாலோவர், யாருனாலும் இருக்கலாம் அவங்க. ஏன்னா அந்த பிராணன் என்பது ஒரே ஒண்ணுதான், அது இயற்கை. ஓகே தானா? சோ பிராணா இல்லாம இந்த உலகம் இல்ல, நம்மளோட வாழ்க்கையும் இல்ல. சோ எல்லாத்துக்கும் ஆதாரமானது பிராணன். ஓகே தானா? சோ அண்ட் தென் இது வந்து இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல இந்த பிராணிக் ஹீலிங் கேன் ஹெல்ப் பீப்புள் தெரியணும்ல. நீ பாட்ட சொல்லிட்டு இருக்க, மெட்டீரியல் லைஃப்ல நான் ஷைன் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதை எடுத்தா நான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எப்படி ஷைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்விகள் உங்களுக்கு வரலாம் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது. சம் பீப்புளுக்கு வந்து எனக்கு பிசிக்கலா அந்த எலிமெண்ட் இருக்கு, எனக்கு இதை வந்து நார்மலைஸ் பண்ணி அல்லனா அதை பேலன்ஸ் பண்ணி என்னால நார்மல் லைஃப நான் லீட் பண்ணணும்னு விரும்புறேன், எனக்கு அது பரிபூர்ணமான நம்பிக்கையும் விருப்பமும் இருக்கு அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமாக பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் நிச்சயமா இருக்கு. ஓகே, இப்ப வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்பனா என்ன பண்ணுது, மெடிசன் எடுக்கிறதுனால கண்ட்ரோல் பண்றான் இல்லையா? அந்த மெடிசன் எடுக்கிறதுனால அந்த பிசிக்கல் பாடியில கண்ட்ரோல் தான் நடக்குது ஒழிய இட் இஸ் நாட் ரெகுலேட்டிங் தி சிஸ்டம், ரைட்? சோ இந்த ரெகுலேஷன் என்ன ஆகும், நாள் போக்குல மேபி மிராக்குலஸ்லி மெடிசனை விட வேண்டிய நிலைமை கூட இருக்கலாம். ஆரோக்கியமான நிலைமை வந்துச்சுன்னா எதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு விஷயத்த நம்ம இன்டர்னலுக்கு கொடுக்கணும் இல்லையா? சோ அப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், நல்ல நல்ல ஆக்டிவா இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும், அது மாதிரி ரோல் பண்ணும். என்னால வந்து சுறுசுறுப்பா இருக்க முடியல, நான் நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம்னாலும், ஒரு விஷயத்த என்ன சொல்றது, தெளிவா என்னால வந்து உடல் ஆரோக்கியத்தோட நான் செய்யணும்னு விரும்புறவங்களுக்கும் சரி, எல்லா விதத்திலையும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வந்து as much as possible ரிலீஃபோ குணமோ அளிக்க முடியும் அப்படின்னா பிராணிக் ஹீலிங் மூலியமாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா இது வந்து சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள எனக்கு நல்ல ஒற்றுமை வேணும்னு விரும்புறேன், எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல உண்மையா சொல்லுவாங்க, எனக்கு சில டாபிக்ஸ் இதுல நான் ஷேர் பண்ண விரும்புறேன். தேங்க் காட். ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டபிள், மியூச்சுவலி ரெஸ்பெக்டபிள், ட்ரூலி லவபிள், பேரண்டல் கேரபிள், ஃப்ரெண்ட்லியபிள் லைஃப் பார்ட்னர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களால டிவைன் டுகெதர்னஸோட ஹாப்பியான லைஃபை லீட் பண்ண முடியும். சோ இமோஷனலான ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா பிராணிக் ஹீலிங் நிஜமா ஹெல்ப் பண்ணும். இது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு கடவுளுக்கு நன்றி எத்தனை ஜென்மத்துக்கும் சொல்லிட்டே இருக்கேன். தேங்க்யூ. So the relationship with the life partner, it is doing a vital role in everyone. எல்லாருக்குமே யாரையும் நம்ம அடிமைப்படுத்தி வாழ்றதுக்கு இந்த உலகத்துல வரல. ஒருத்தர் உணர்ந்து புரிஞ்சு வாழ்றோம்னா அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த விஷயத்த தெளிவான முறையில இந்த எனர்ஜி என்ன, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இத ரிலேஷன்ஷிப்ல இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா கத்துக்கணும், டீப்பர் சென்ஸ்ல கத்துக்கணும். அப்படின்னா முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு கப்பு ஃபுல்லா ஏதாவது நம்ம காஃபி குடிச்சிருப்போம் அப்படின்னா திரும்பவும் நான் வந்து வெளியில எங்கேயும் காஃபி வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் ஊத்தக்கூடிய நிரம்பிதான் வழிஞ்சிட்டு இருக்கோம். அது ஒரு ஜென் அந்த கதை மாதிரி தான். முதல்ல இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது ப்ளீஸ் கிளீன் அப் யுவர் கப். என்ன கப் வச்சிருந்தீங்கன்னாலும் அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இத ஃபர்ஸ்ட் கேட்கற மாதிரி கேட்கும் போதுதான் இதனோட வேல்யூ, இதனோட ஜிஸ்ட் என்ன, இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது நிச்சயமா புரிய முடியும். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், நீங்க என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் அதோட நீங்க கார்லேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம்.
எதையாவது நம்ம இங்க நான் சொல்லிட்டு இருக்கேங்கிறத அப்படியே நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸா அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது. நம்ம தான் வேல்யூ பண்ணிக்க போறோம், வேலிடேட் பண்ணிக்க போறோம். ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அதை நான் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். எல்லாருக்கும் மனித வாழ்வு கிடைக்கிறது இல்ல. லிஸ்ட்ல வந்து மினரல் கிங்டம்ல இருந்து, பிளான்ட் கிங்டம்ல இருந்து, அனிமல் கிங்டம்ல இருந்து எல்லாரும் பாக்கியா தான் இருக்காங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் லைஃப் எடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கடவுள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு கெட் அ ஹியூமன் லைஃப். ஏதோ பெரிய புண்ணியம், ஏதோ பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம், இது கிடைச்சிருக்கு. அதனால நம்ம வந்து நிறைய குருமார்கள் இந்த உலகத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் போப்பாண்டவர்ல ஆரம்பிச்சு ப்ராஃபட்ல இருந்து, மகாபரிவால இருந்து, ஸ்ரீல பிரபுபாதஜியில இருந்து, கிராண்ட் மாஸ்டர் சோகாக்ஸில இருந்து நிறைய குருமார்கள் பேர்கள் இங்க குறிப்பிட்டு சொல்லல, கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னாலும் நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. ஆதி சங்கராச்சாரியால இருந்து, மகாபரிவால இருந்து எல்லா விதமான குருக்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தரமானது, இந்த மெட்டீரியல் லைஃபை எப்படி சக்சஸ் பண்றது, அதை பண்ணினாதான் நம்மளால மேல சொல்லக்கூடிய அந்த அறத்தை அடையிறது ஈஸியா இருக்கும். இங்க நம்ம போராடாம இங்க சந்தோஷத்தை முதல்ல அனுபவிக்கணும், ஒற்றுமையா அனுபவிக்கணும். சோ அந்த ஈகோங்கிற விஷயம் போகணும். அது எல்லாமே போறதுன்னா ஈஸியா போகுமா? நிறைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் நம்ம பண்ணிதான் அதெல்லாம் வந்து நமக்கு அட்டைன் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுக்கு மூல ஆதாரத்துல கண்டிப்பாக பிராணிக் ஹீலிங் கேன் ஆல்சோ ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். நான் பயன்படுத்திக்கக்கூடிய யுக்திகள்ல பிராணிக் ஹீலிங்கும் ஒன்று. ஓகே தானா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள எனக்கு நல்ல ஒற்றுமை வேணும்பா, எங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் நல்ல வேணும் அப்படின்னு விரும்புனீங்க. அதை விட நீங்க புரிஞ்சு சந்தோஷமா வாழும் போதுதான் உங்களால ஒரு அருமையான சந்ததிகளை இந்த உலகத்துக்கு தர முடியும். உங்களை பார்த்துதான் ரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் நீங்க தான். இங்கதான் பேரண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கணவன் மனைவியே ஒரு பேரண்ட்ஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைங்க சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமா அட்டைன் பண்ணுவாங்க. ஓகே தானா? தேங்க் காட். செகண்ட் வந்து ஃபேமிலிக்குள்ள இதுவும் கவர் அப் ஆயிடுச்சு. ஓகே தானா? அண்ட் தென் ப்ரொஃபஷனலா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன வேலை பார்க்கறோம், எந்த கம்பெனில ஒர்க் பண்றோம், இது ரியாலிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் மூலியமாக, பிளெஸிங்ஸ் மூலியமாக, ஹீலிங்ஸ் மூலியமாக நம்ம அந்த உணர்றதுக்கு இந்த பிராணிக் ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணிட்டே பண்ணும் பொழுது லைஃப் வந்து டெஃபினட்டா டிராஸ்டிக்கான பாசிட்டிவ் ஹைட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தேங்க் காட். யா, அப்ப ப்ரொஃபஷனல்ல நீங்க வந்து ஒரு ஓனர் கீழே ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயரா இருக்கலாம், ஆர் நீங்களே பாஸா இருக்கலாம், ஆர் நீங்க ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், ஒரு என்ன சொல்றது சிவில் இன்ஜினியரா இருக்கலாம், சிஸ்டம் இன்ஜினியரா இருக்கலாம், ப்ரோக்ராமரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்ன ப்ரொஃபஷனாகவும் இருக்கலாம், சுய தொழில் பண்றக்கூடிய ஆண்டர்பிரனரஸா இருக்கலாம், இந்த மாதிரி. சோ யாரா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், எனர்ஜி இஸ் காமன், ரைட்? அப்ப நம்மளுக்கு எங்க போனாலும் ஒரு கஸ்டமர்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அதை சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, மார்க்கெட்டிங்னு இருக்கும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது? ஸ்ட்ரெஸ் இல்லாம பண்ணணும்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? லைஃப்ல இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி லீட் பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாலானவங்க அப்படின்னா, ஆஹா இந்த வேலையை முடிக்கணும், ஒரு இன் டைம் அதான் சொல்லுவாங்க, இந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளால நிறுத்தி நிதானமா, என்னோட ஆஸ்பெக்ட்ல நான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அதர் டெக்னிக் வந்து நில் கவனி செல். அதை நம்ம அப்ளை பண்றதே இல்ல. அவேர்னஸோட பாக்கணும். அந்த அவேர்னஸோட இது எதுக்கு நடந்திருக்கு, இது ஏன் நடந்திருக்கு, இது என்ன பண்ணணும், ஓகே இந்த பாஸ் என்கிட்ட ஏன் இப்படி இருக்காங்க, நான் என்ன பண்ணணும், அப்ப இது என்ன அப்ளை பண்ணா இந்த ப்ராப்ளத்துல இருந்து சொல்யூஷனுக்கு வர முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் டிகிங் வித் த ப்ராப்ளம், அந்த மட்டுக்குள்ளேயே போறதுக்கு, அந்த மட்டை விட்டு வெளியில வந்து பிளசண்டான லைஃபை நான் எப்படி வந்து சட்டிலா நான் என்ஜாய் பண்ண முடியும், என்னால சட்டிலா இன்னும் எவால்வ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு த பிராணிக் ஹீலிங் அண்ட் அதர் சிஸ்டம் ஐ டோல்ட் தேர் அது ஹார்டிக் யோகா கேன் டெஃபினெட்லி ஹெல்ப். எஸ், நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டின் மூலமாகத்தான் உங்ககிட்ட அதை நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே தானா? தேங்க்யூ. ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டர்பிரனரா சக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்குள்ள முதல்ல அந்த தன் நம்பிக்கை வரணும், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் மாஸ்டரி வரணும், ரைட்? இது எந்த ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உங்க லைஃப்ல வேணும் அப்படின்னாலும் the energies can really help through the pranic healing. It is possible. Yes. நெக்ஸ்ட் மென்டல் பீஸ். என்கிட்ட எல்லாமே இருக்குப்பா, நல்ல வசதி இருக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு,
பிசிக்கலா நல்லா இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம், இன்னொரு மனம் அமைதியை தேடிட்டு இருக்கு என்னோட மனசானது அப்படின்னு விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் தெம் ஆல்சோ pranic healing can definitely help. It is an option. They can try this. நான் ஏன் இங்க வந்து நான் இங்க சொல்றேன் இதுதான் மொடாலிட்டின்னு நான் சொல்லல. இந்த மொடாலிட்டியினாலவும் நீங்கள் நிச்சயமா கர்மயோகம், ஞான யோகம், அப்புறம் வந்து பக்தி யோகம் அப்படிலாம் இருக்கீங்க இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்ல pranic healing can also definitely help. எல்லா யோகங்களும் அங்கேயும் இருக்கு. மெடிடேஷன்ஸ் மூலமா அது எல்லாத்தையும் மாஸ்டர் சோவா கொடுத்திருக்காங்க. சோ அந்த மென்டல் பீஸ் அப்படின்னா, ஐம் சாரி இங்க எங்க நான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போறேன். பிகாஸ் இந்த ஃபுல் வீடியோ கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா அபவுட் pranic healingனா என்ன, அதை நான் கத்துக்கிறதுனால எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் இந்த ஆத்மாவினால என்ன பலன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேல்யூ புரியும் அப்படிங்கறத நான் நம்புறேன். மென்டல் பீஸ்ல அப்போ மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு we can experience the inner peace, right? So definitely that's possible through the healings as well as through the meditations. Okay தானா? Thank God. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் growth. இன்னும் வந்து நம்ம ரியலி ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்னா, லிவிங் வித் த பிராக்டிகாலிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரீச்சிங் டு த லைட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். லைட் அங்க போய் தான் நம்ம அடையணும் இல்லையா? இல்லையா, இங்க இருந்தே நம்ம அறிஞ்சுக்கிட்டே போகும்போது தானே நம்மளால இந்த லைஃப ஹாப்பியா லீட் பண்ண முடியும், ரைட்? சோ மெட்டீரியலான வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்ந்தோம்னா அன்புங்கிறது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? ரியல் லவ் என்ன, கம்பேஷன்னா என்ன, ஹார்மனினா என்ன, எங்க எங்க அது எப்படி இருக்கு, அந்த கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னா அப்படி அதை எப்படி சரி பண்ண முடியும்? சோ இதனுடைய வழிமுறைகள் உங்களுக்கு pranic healing மூலியமாக சாத்தியம். என்னன்னா, இதுல பேசிக் pranic healingனு ஒரு கோர்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் pranic healingனு ஒரு கோர்ஸ் இருக்கு, சைக்கோதெரபின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஹீலிங் மொடாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையுமே நமக்கு நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம், நம்மள சார்ந்த நம்ம குடும்பத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்கக்கூடிய யாரா இருந்தாலும் வில்லிங்னஸோட வரக்கூடியவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கும் நம்ம இந்த ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, so thank God. Hope you understand எங்க இந்த pranic healings can improve the life of aspects அப்படின்னா, physical fitnessக்கு, emotional stabilityக்கு, mental peaceக்கு, spiritual growthக்கு. வேற என்னங்க இதுல வரப்போகுது? இதுலயே நமக்கு financial stabilityயும் வந்துரும், ரைட்? இதுலயே நமக்கு சோசியல் ஸ்டெபிலிட்டி, எப்படி வந்து சோசியல் மீடியாலயோ சோசியல் பீப்புள் கிட்டயோ எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிறதும் தெரிஞ்சிடும், எஜுகேஷனல் சக்சஸ் எப்படி பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சிடும். So we can attain all our goals physically, mentally, emotionally and energetically. நம்ம நல்லபடியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல், ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவல், பினான்சியல், சோசியல், எஜுகேஷனல், ரிலேஷன்ஷிப், ஆல் த லெவல்ஸ்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு இது எனக்கு உதவுங்கிற நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையே நம்மள கண்டிப்பா வாழ்க்கையை லீட் பண்ண வைக்கும், சக்சஸ் பண்ண வைக்கும். நிறைய பேரு முக்தியை தேடி ஓடுறோம், லிபர்ட்டி தேடி ஓடுறோம், நிறைய பேர் வந்து தேங்க் காட் மோட்சம் தேடி ஓடுறோம். நானும் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் அந்த லிஸ்ட்ல. அது ஓடும் போது நான் அதையே போக்கஸ் பண்ணேன். அப்படிங்கும் போது என்னால ரியாலிட்டியில இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் லைஃப என்னால லீட் பண்ண முடிஞ்சுதா, என்ஜாய் பண்ண முடிஞ்சுதான்னு பார்த்தா அங்க எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அப்ப எனக்கு அங்க பேலன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டது. இன்னும் முன்னாடியை விட ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிஞ்சு எனக்கு போறதுக்குள்ள பாதையை நான் உணர்ந்திருக்கேங்கிறத உணர முடிஞ்சிருக்கு. சோ அதுக்கு நான் எவ்வளவு ட்ரிபியூட் கொடுத்தானோ என்னால சொல்லி முடியாது. இது வந்து ரிலீஜியன் பேஸ்டா இல்ல அப்படின்னா கூட, சோ நான் இப்போ வந்து ஹரே கிருஷ்ணான்னு நான் சொன்னா கூட, முருகான்னு சொன்னா கூட, ஆக்சுவலா எந்த எனர்ஜி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை எப்படி நான் வந்து என்னோட வாழ்க்கையில எடுத்திருக்கேன், அது வாழ்க்கையில என்ன எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குங்கிறத உணர்ந்து போகும்போது பேலன்ஸ்டான ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. எஸ், தேங்க்யூ. அப்பனா இங்க எனர்ஜினா என்னங்க? சும்மா இது வந்து செஷன்ல சும்மா எனர்ஜி எனர்ஜி இந்த பாட்டை சொல்லிட்டே இருக்கு இந்த பொண்ணு. என்னதான் அந்த எனர்ஜி அப்படின்னீங்கன்னா, எனர்ஜிங்கிறத முதல்ல என்னென்ன பேர்ல சொல்றாங்கன்னு பாத்துக்கலாம். சான்ஸ்கிரிட்ல பிராணான்னு சொல்றாங்க. மாஸ்டர் சோவாகோப்சி வந்து பிராணான் தான் இந்த பேரை கொடுத்திருக்காங்க. ஓகே தானா? ஏன்னா யூனிவர்சலான ஒரு டேர்ம். சான்ஸ்கிரிட் நிச்சயமா ஒரு தேவ பாஷான்னு கூட சொல்லப்படுது இல்லையா? சோ பிராணா அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் டேர்ம். எந்த லாங்குவேஜ்ல போனீங்கன்னாலும் காமனா அதை சொல்லும்போது பிராணானா எல்லாருக்குமே புரிஞ்சிடும். தமிழ்ல கூட சொல்லுவோம் இல்லையா,
ஏன்டா என் பிராணனை வாங்குற அப்படின்னுவாங்க. பிராணன்னா என்ன? அந்த சக்தி இருந்தாதாங்க இந்த இந்த ஜீவனுக்கே வந்து வாழ்க்கை கிடைக்கும் இல்லைங்களா? சோ பிராணன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ், ஃபார் ஆல் த லிவிங் பீயிங்ஸ் இன்க்ளூடிங் மதர் எர்த். எஸ், தேங்க்யூ. சோ பிராணாங்கிறது என்ன அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல பிராணான்னு சொல்றாங்க, கிரீக்ல நியூமா சொல்றாங்க, பாலினீசியன்ல வந்து மனான்னு சொல்றாங்க, சைனீஸ்ல சீன்னு சொல்றாங்க. ஓகே, அப்பனா இது எதுக்காக பயன்படுது? நம்மளோட பிசிக்கலான பாடிய நம்ம நல்ல ஹெல்தியா, ஹேண்ட் அண்ட் ஹெல்தியா நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, these energies are these energies சொல்லக்கூடாது, this pranic healing, the energy healings are really helping அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி தான் முக்கியம். சோ பிராணிக் ஹீலர்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, நானும் ஒரு ப்ரொஃபஷனலி சர்டிஃபைட்னு சொன்னேன், ஆஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த காட் சைக்கோதெரபிஸ்டாவும் இருக்கிறதுனால. சோ ஒரு கிளையண்ட் வராங்க அப்படின்னா, ஒரு மூட்டி வலியில வராங்க அப்படின்னா, அப்ப அந்த மூட்டில வந்து அதிகமான அழுக்கோ, அதிகமான ப்ரொலாங்கான இமோஷன்ஸ்னால வந்து அழுக்குகளோ அவங்க உட்கார்ந்துருக்கலாம். அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சில டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஹீலிங்க பண்ணுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நான் கோட் பண்ணிடுறேன். இப்ப நார்மலா ஒரு தலைவலி காய்ச்சல்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை பண்ற ஹீலிங் வந்து பேசிக்கான ஹீலிங் அப்ளை பண்ணுவோம். இல்லப்பா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் டயபெட்டிக்கா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க, ஹைப்பர் டென்சிவா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வான்ஸ்டு சொல்லக்கூடிய கலர் பிராணாஸை வச்சு ஹீலிங் பண்ணுவோம். பேசிக்ல ஒயிட் பிராணாவை அப்ளை பண்ணுவோம், அட்வான்ஸ்ல கலர் பிராணாஸை அப்ளை பண்ணுவோம். ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இதெல்லாம். இத வந்து எப்படி எல்லா குழந்தைங்களும் நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ரொம்ப வேண்டுவோம் நம்ம பிள்ளைங்களை. இந்தியன் சிஸ்டம்ல ஈவன் மதர் நான் ஆல்சோ அதுதான் திங்க் பண்றேன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை டாக்டரா இன்ஜினியரா பாக்கணுங்கிறதுக்கு மேல அவங்களுக்கு விருப்பமான ஃபீல்டுல உலகத்துக்கு பிரயோஜனமான முறையில வரணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா நிறைய உயிர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் டாக்டராகவும் இருந்தா அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் ஆக மதர் எனக்கு கூட இருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு போக்கஸ் பண்றோம் இல்லையா, எல்லாராலையும் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னா அது பாசிபிளான்னு தெரியல. ஆனா எல்லாராலையும் பிராணிக் ஹீலர் ஆக முடியும். சோ எல்லாராலையும் பிராணிக் ஹீலர் ஆக முடியும் அப்படின்னா above 16 இஸ் பாசிபிள். தேங்க் காட். அப்போ ஒரு எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ணி பார்க்க முடியும், எனர்ஜியை நல்ல பிராக்டிசஸ் மூலமாக பார்க்க கூட முடியும், சிலருக்கு வந்து அதை உணர முடியும். சோ இது ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுல நம்ம வந்து அந்த ஃபீலை வந்து டச் பண்ணியும் ஃபீல் பண்ணியும் ஒவ்வொரு இதுல நம்மளால உணர முடியுது அப்படின்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. ரிஷிகளாலையும் முனிவர்களாலையும் சாத்தியமான விஷயத்த சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளால அது சாத்தியமானா நிச்சயமா ப்ராப்பரான கைடன்ஸ்ல ஒரு குருவின் மூலமா கத்துக்கக்கூடிய கல்வியின் மூலமாகவும் அந்த பயிற்சியின் மூலமாக பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நான் பகிரங்கமா நம்புறேன். ஓகே தானா? அப்போ இப்போ வந்து ஒயிட் பிராணா அப்ளை பண்றது பேசிக் பிராணிக் ஹீலிங்ல அப்ளை பண்றோம், அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங்ல கலர்ஸ் அப்ளை பண்றோம். ஸோ அண்ட் தென் இது வந்து இன்னும் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா சைக்கோதெரபின்னு ஒரு கோர்ஸ் கத்துட்டோம்னா அது இமோஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ்ல போறவங்க, இன்சோம்னியால இருக்கிறவங்க, இது மாதிரி ரொம்ப ப்ரொலாங்கா ரொம்ப மன நிலைமையில பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபுல்லா ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா சைக்கோதெரபி கேன் ஹெல்ப். அப்பனா இப்ப எப்படி ஒரு பேசிக் பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜெனரல் டாக்டர் மாதிரி, we are not doctors, right? But we can become a pranic healer. அதுல நம்மளால ஒரு பிசிக்கல் பாடி எப்படி இருக்குங்கிறத எனர்ஜி ஹீலிங்ஸ் மூலியமா பார்ட் பை பார்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ஹீலிங் அப்ளை பண்ணும்போது டெஃபினட்டா டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் நல்ல ஒரு என்ன சொல்றது அங்க ஒரு குணம் ஆகிறதையும் நம்மளால உணர முடியுது, பார்க்க முடியுது, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ அப்பனா பேசிக் பிராணிக் ஹீலிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜெனரல் பிசிஷியன், ஜெனரல் டாக்டர்னு சொல்றாங்க, ஜெனரல் டாக்டர் மாதிரி அப்படின்னு சொல்றோம். அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் மாதிரி. அது நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது வந்து அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங் கத்துக்கிறது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இருக்காங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இருக்காங்க, ஆப்டோமாலஜிஸ்ட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இருக்காங்க, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம். அது மாதிரி லிவருக்கு கூட இந்த டாக்டரை பாருங்க அவர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் வந்து இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஹெல்த் செக்அப்க்கு ஹி இஸ் சூப்பர். அலாங் வித் ஸ்பெஷலி வந்து இந்த ஜெனரல் டாக்டரா இருந்தா கூட இவர் வந்து இந்த போன் சிஸ்டத்துக்கு நல்ல ஆர்த்தோவுக்கு இந்த டாக்டரை பாருங்க, இப்படி நம்ம வந்து ஒன்னொன்னுக்கும் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி அட்வான்ஸ் பிராணிக் ஹீலிங்ல ஸ்பெஷலைஸ்டா ஒரு பார்ட்டையும் பார்த்து படிப்போங்க. அதாவது இந்த மாதிரி கல்விகளை நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருமே கத்துக்கணும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன்.
மாஸ்டர் சோவோட விஷன் என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் ஒரு பிராணி ஹீலராவது இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் நான் மாஸ்டரோட இன்னொரு வேண்டுதல நான் கேட்கக்கூடியது, ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள 16 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தருமே கத்துக்கணும். நீங்க என்னவாவும் இருந்துக்கோங்க, பிராணி ஹீலிங்கையும் கத்துக்கோங்க. எனர்ஜி ஹீலிங்ஸ் கேன் டூ வண்டர்ஸ் இன் த லைஃப். டு மேக் அவர் செல்ஃப் ரிலேஷன்ஷிப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்றதுக்கும் சரி, ஒரு ஒரு ஆபீஸ்ல கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கோம்னா அங்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியில நம்ம லைஃப ஒழுங்கா அங்க பேலன்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு, அதாவது பேலன்ஸ் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு எம்ப்ளாயியாகவோ பாஸ் ஆகவோ இருக்கணும்னாலும் சரி, ஒரு எஜுகேஷன்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு போக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லா ஆங்கிள்லயும் எங்கெங்க எப்படி தேவைப்படுதோ அங்கங்க அப்படி எப்படி இதை அப்ளை பண்ணி இந்த வாழ்க்கை கல்வின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராணி ஹீலிங் இருக்குன்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். ஓகே தானா? சோ அப்ப இங்க என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு மூட்டி வலியில வராங்க அப்படின்னா, நார்மலா ஒரு மூட்டி வலியில வராங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளா வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1 or 2-3 செஷன்ஸ்ல நார்மலுக்கு வந்துடலாம் மேபி. அதே சமயத்துல சப்போஸ் இது ஒரு 5 வருஷமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு, இது மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோலாங்டு ஒன், ரைட்? மூட்டி வலிங்கிறது சாதாரணமா வருமா அப்படின்னா வராது. அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அவங்க வாங்கி 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 அந்த ஸ்ட்ரெஸ் அங்க போட்டு வைக்கிறதுனால நாள் போக்குல ஒரு பர்டிகுலரான இடம் எது பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல போய் அந்த அழுக்கானது சேர ஆரம்பிக்கிறதுனால அந்த அந்த பகுதியானது, அந்த பார்ட் ஆஃப் த பாடி பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதை சொல்லணும். இப்போ ஒரு வாஷ்ரூம் இருக்கு அப்படின்னா, ஒரு டாய்லெட்னு வச்சுக்கோங்களேன், வாஷ்ரூம் இருக்குன்னா அந்த தண்ணி அதிகமா பட்டுக்கிட்டே இருக்க ஏரியா இல்லையா, அந்த ரூமுக்குன்னு ஒரு உடன் டோர் தான் போட்டுக்கோன்னு வச்சுக்கலாமே. ரொம்ப காஸ்ட்லியா நல்ல டோரா போட்டிருக்கோம் அப்படின்னா கூட தண்ணி நாள்பட பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அதுலயே கொஞ்சமா இட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது உடைஞ்சு போய் அது உடைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் கவனிக்காமலே விட்டுட்டோம் அப்படின்னா கரையாம்புத்து அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஒயிட் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் இன்செக்ட்ஸ் கூட அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா எதனால அது நடந்தது? அதிக நாட்களாக அந்த டோரு இத்தனைக்கு ஸ்ட்ராங்கான டோரா தான் இருந்திருக்கு, அது சரியான முறையில கவனிக்கப்படாதனால அந்த டோர் காட் அஃபெக்டட். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அந்த டோருக்கு தேவையான இப்ப வாட்டர் ப்ரூஃப் கொடுக்கலாம், இன்செக்ட்ஸ் வராம இருக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி பெயிண்டிங் நம்ம கொடுக்கலாம். சோ இது பெஸ்டிசைட்ஸ்னா நமக்கு அது மனிதர்களுக்கு ஹார்ம் இல்லாம அது எது பாதுகாப்பான முறையில இயற்கை முறையில ஆர்கானிக்கா இருக்கும் அந்த மாதிரி பெயிண்ட்ஸ் நம்ம இருக்குன்னா அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கிறது தி பெஸ்ட் வே. அப்ப இது எல்லாம் எதுக்கு? ஒரு வாஷ்ரூம் ஒரு டாய்லெட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டோருக்கே நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, வீடு ஃபுல்லுக்குள்ள ஒவ்வொரு டோருக்கும் நம்ம அவ்வளவு ஒவ்வொரு விண்டோஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் அ பிசிக்கல் பாடி, ரைட்? அப்ப நம்ம ப்ரோலாங்டா இமோஷன்ஸ் நம்ம ஹோல்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க, இது மாதிரி இருந்துட்டேன், இது மாதிரி எனக்கு பேசிட்டாங்க, இது நம்ம நினைச்சோம் அப்படின்னா இது இமோஷனலி இம்பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுறது நாள் போக்குல என்னவா இருக்கலாம்? வெறுப்பு, எரிச்சல், கோபமா, ஆன்சைட்டியா வரலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகலாம்? இது அவங்கள டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகலாம். இது எதையுமே நான் பயங்காட்டுறதுக்கு சொல்லல, இதெல்லாம் நான் நிறைய ட்ரீட் பண்ண என்னோட கிளைண்ட்ஸ் மூலியமாகவும் அந்த ட்ரீட் பண்ணப்பட்ட கிளைண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் மூலமாகவும் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாகவும் நான் இங்க பகிர்ந்துட்டு இருக்கேன். ஓகே தானா? சோ எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஒரு நோய்ங்கிறது ப்ரோலாங்டா இல்லாம வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சைக்கலாஜிக்கலி இம்பேலன்ஸ் ஆனாதான் பிசிக்கல் பாடி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அப்ப அதிக கோபம், அதிக வெறுப்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு மேல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு, ஆனா அது நம்மளுக்கே நம்ம அறியாம நமக்கு நம்மளே கொடுத்துக்கூடிய பெரிய பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம உணர்றது இல்ல. அதனால அதை உணர்ந்து கர்மாங்கிற கான்செப்டுக்குலாம் நான் போல. பிகாஸ் லைஃப் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கர்மா. ஓகே தானா? என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்ப அப்படியே வருது, அதுக்கும் மேல வருது. அப்படிங்கும் போது நம்ம லைஃப எவ்வளவு ஹாப்பியா ஒரு சந்தோஷமா பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு போறது எப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு ஒரு மனிதனுடைய அவங்க தீர்மானத்துலதான் இருக்கு. சோ ஒரு இதுல நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா இந்த வருத்தத்தை நான் அலோவ் பண்ணாம அந்த வருத்தம் எனக்கு வராது. சந்தோஷங்கிற விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணோம், இன்னர் பீஸ நான் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னர் பீஸ், அந்த காம்னஸ் எல்லா நேரமும் அப்படின்னா என்னோட பர்மிஷன் இல்லாம அது வெளியில இருந்து உள்ள வராது. அப்ப எது வேண்டாம் எது வேணும் அப்படிங்கக்கூடியத அந்த உடம்பா தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நம்மளே அதை அந்த எண்ணங்கள் மூலமா தூய்மைப்படுத்திக்கணும். அப்படின்னா சைக்கோ தெரபிங்கிற கோர்ஸ் 100% கேன் ஹெல்ப். 100% ஏன் நான் சொல்றேன்னா, இட் கேன் மே பி டெஃபினட்டா
அந்த பர்சனுக்கு உதவலாம். புரிஞ்சிருக்கும். அப்பதான் சைக்கோதெரபி அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்ல நார்மலா தலைவலி காய்ச்சல் 2 நாளா சரியா போயிடுச்சுங்க. அதே இது சொல்லாம டயபெட்டிக்கா இருக்காங்கன்னா, டயபெட்டிக்னா சும்மா வருமா? அதெல்லாம் வந்து பான்கிரியாஸ் இல்லைங்களா, உள்ள வந்து அந்த ப்ராசஸ் பண்ண இன்சுலினை சரியா சுரக்குது. அதிகமா சுரந்ததுன்னா ஒண்ணு சொல்றோம், அதிகமா அது சுரக்கவே இல்லைன்னா ஒண்ணு சொல்றோம். லைட்டா டைப் 1 டைப் 2 சொல்றோம். எப்படி நடக்குது? அது பான்கிரியாஸ் எஃபெக்ட் ஆகுது. பான்கிரியாஸ் எப்படி எஃபெக்ட் ஆகுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அதையும் நம்ம கொஞ்சம் ஓவரால் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பிராணிக் ஹீலிங்க பிரெத் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன், எப்படி வந்து அந்த கணையம்ங்கிறது எஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த சக்ராஸ்ல இருந்து சொல்லிட்டு அதுக்கு வரணும். அப்போ இங்க இருந்து நான் வரேன். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்ராஸ் அண்ட் எனர்ஜி சென்டர்ஸ், இத சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன். ஓகேதானா? சோ மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாரி, இப்போ நான் கொஞ்சம் வரிசையாவே போயிடுறேன். சோ இதுல வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், சப்போஸ் அந்த பர்சனுக்கு வந்து இமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறதுனா, அவங்க அலோ பண்ணாம அவங்களுக்கு வரல அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்லிடலாம். ரைட்? எஸ். அப்ப அது எப்படி குணப்படுத்துறது? பான்கிரியாஸ்ல அதிகமா ஒண்ணு அது டைப் 1 ஆகும், டைப் 2 இருக்கு அப்படின்னா எப்படி அது நடந்திருக்கும்? அதிகமான நாள் போக்கில ஒரு கோபதாப வெறுப்பையோ என்ன சொல்றது, ஒரு சோலார் பிளக்ஸஸ் சொல்லக்கூடிய சக்கரால வந்து அழுக்கு தேங்க அது சரியான வகையில இயங்கல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த பான்கிரியாஸ்ல இந்த பிரச்சனை வருது. ஏன்னா ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு விதமான ஆர்கன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம யாருமே உணரவே இல்லை. அது எப்படிங்கறத அந்த பேஜுக்கு போகும்போது நிச்சயமா நான் ஓவராலா நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்தரா படிக்கணும், எனக்கு டயபெட்டிக்ல இருந்து நான் ரெகுலேட் பண்ணிக்கணும்பா, நார்மலுக்கு வரணும்னு விரும்புறீங்களா? இட்ஸ் a better option taking pranic healing courses nearby centersல. Since I'm in Dubai, I highly recommend people, those who are living here, approach our nearby centers. இந்தியால எந்த இடத்துல இருக்கீங்கனாலும் இந்த லாங்குவேஜ் தமிழ் புரியறவங்க பக்கத்துல உள்ள சென்டர்ஸ் ப்ளீஸ் அப்ரோச். போயிட்டு உடனே பண்ணணும்னு இல்ல, போங்க. ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் ஒண்ணு இருக்கும், அது உங்க தாய்மொழியில அவங்க இருக்கு அப்படின்னா அந்த மொழியில கேட்டு அந்த மெடிடேஷனை பண்ணும்போது அந்த பாட்டுக்கு அப்புறமா ஃபர்கிவ்னஸ் சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எடுத்த உடனே போன உடனே நமக்கு எல்லாம் புரியாது. ஆனா இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போறோம்னா எடுத்த உடனே ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் யூஎஸ் காரங்க பேசுறாங்கன்னா புரியாது. அப்ப நமக்கு அந்த லாங்குவேஜ் புரியல அப்படிங்கிறதுக்கு நான் விட்டுட முடியாது. ஏன்னா எனக்கு அந்த லாங்குவேஜ் ஏன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த யூஎஸ் காரங்க மூலமா, யூஎஸ்னா இப்ப ஈஸியா சொல்லல, எனக்கு இந்தியாலேயே நிறைய பேர் ஞானிகள் யோகிகள் இருக்காங்க. இந்த ஆத்மா இந்த எனர்ஜிக்கு எனக்கு மாஸ்டர் சோவாங்கிறவங்க ஒரு பிலிப்பீன்ல பிறந்து ஒரு ஹாஃப் சைனீஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு மடாலி, அவர் அந்த கண்ட்ரில பிறந்திருந்தா கூட இந்தியன் ட்ரெடிஷனல் உள்ள இருக்கக்கூடிய சக்ராஸ் அண்ட் ஆராஸ பத்தி தான் அவர் கத்துண்டு இந்த எனர்ஜி அட்ராக்ட் எனர்ஜி மாதிரி என்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அந்த டீச்சர் மூலமா உள்ள கல்வி தான் என்னோட இந்த லைஃப் ஸ்டைல்ல இந்த ஆத்மா வந்து அதிகமான முறையில கத்துக்கணும்னு விரும்பி இருக்கு. அப்படிங்கறதுனால நான் வந்து எனக்கு இது எதுக்கு இந்த படிப்பு, நம்ம ஊர்ல இல்லாததா அப்படின்னு நான் தள்ளாம இது ஏன் இதனோட வாழ்க்கையில வந்திருக்கு, இதனால இதுக்கு ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சலா ஏதோ ஒரு விஷயத்த கடவுள் எனக்கு கொடுக்க வந்திருக்காங்க, நான் யூனிவர்சிட்டிட்ட கேட்காம இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்காது, அப்ப எனக்கு இந்த டீச்சர் மூலமா ஏதோ எனக்கு நடக்குதுங்கிறத நான் அந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ரியாலிட்டி ஆஃப் த பிராணிக் ஹீலிங் நான் புரிய ஆரம்பிச்சேன். ஓகே தானா? அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு கல்வி கத்துக்கிறோம்னா யூஎஸ்ல தான் அந்த கோர்ஸ கத்துக்கிறோம், அந்த மெடிசின் வந்து முடிச்சோடனே எம்எஸ் அங்க போய் பண்றாங்க. அப்ப எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து புரியலப்பா, வாட் ஆர் தே ஸ்பீக்கிங், ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஓ மை காட், விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறோம் இல்லையா, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஏன் அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்? சோ வேர்ல்டு வைடா நம்ம பிராண்டட் ஆகிறோம். சோ இந்த பிராண்டட்ங்கிற விஷயத்த ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணு போல அமையும், பிடிச்சிருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் ஒன்னே விஷயம் தான் பிடிச்சிருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ எவ்ரிபடி லிவிங் இன் தேர் ஓன் டெரிட்டரி, எவ்ரிபடி இஸ் யூனிக் அக்கார்டிங் டு என்எல்பி மாஸ்டர்ஸ் பிராக்டிஷனர். நான் இங்க டேர்ம் யூஸ் பண்றேன். ஓகே தானா? அப்போ இந்த லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பெனிஃபிட் யூ. அங்க கத்துக்கிறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விஷயத்த அங்க ஒரு பெரிய டாக்டர் கிட்ட கத்துட்டு வரீங்க, இங்கேயே நீங்க மெடிசன் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்றீங்க. அப்பனா உங்க பேஷண்ட்ஸுக்கு உங்க எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா இன்னும் எத்தனையோ அளவுக்கு நுணுக்கமான முறையில அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பா தர முடியும்.
இட்ஸ் a universal call. இட்ஸ் a universe call, ரைட்? அதே மாதிரிதான் இந்த பிராணிக் ஹீலிங். அப்ப எங்க அப்ளை பண்ண முடியும் இதை நம்ம சொன்னோம். அப்போ இந்த இடத்துல ஒரு pancreas அஃபெக்ட் ஆகுதுன்னா எங்க இருந்து அஃபெக்ட் ஆகுது? இமோஷனல் இம்பேலன்சஸ் ஆன அந்த ப்ரொலாங்ட் ஆன ஸ்ட்ரெஸ்ஸோ, அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸோ, நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸோ சோலார் பிளெக்ஸஸ் சக்கரால உட்கார 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 என்ன ஆகுது? அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்டா இருக்கக்கூடிய, அது கண்ட்ரோல் பண்ணி டேக் கேர் ஆஃப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல கை வைக்குது. ஏன் அதுவா போய் கை வைக்குதா? இல்ல, ஒரு வீட்டுல ஒரு வீட்டு தலைவன் தலைவின்னு சொல்றவங்க நல்லா இருந்தாதான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல போஷாக்கான நியூட்ரிஷியஸான விஷயத்த கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி ஒரு விஷயத்த தராங்க, பகவான் கிட்ட இருந்து வாங்கி அந்த எனர்ஜியை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சக்கராவே பழுதாயிடுச்சு, அதிகமா நம்ம கோவப்பட்டு எரிச்சல் பட்டு வெறுப்புப்பட்டு பண்ணிட்டோம். அப்ப எப்படி அந்த சக்கரா பழுதாயிடுச்சு? நல்லா அந்த சக்கரா தான், ஆனா நம்ம நல்லா அதை பேணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது யாரெல்லாம் டேக் கேர் ஆஃப் பண்ணுமோ அந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாதா? சோ மாஸ்டர் சோவா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இன்டர்னல் அப்டக்கிள்ஸ் வந்து external obstacles are nothing. External obstacles are nothing comparing with the internal obstacles. அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். இந்த வீடியோ நான் போடுறதுக்கே 14வது வருஷம் தான் போடுறேன். தேங்காடும் இப்ப நான் இது இவ்வளவு நாள் ஏன் யோசிச்சேங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஐ ஹேட் கான் த்ரூ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அதுல இருந்து எனக்கு கிடைச்ச பாடத்தை தான் இங்க நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படின்னா அக்கார்டிங் டு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்சஸ் அது டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் புரிஞ்சிருக்கேன். 14 வருஷம் நான் பண்ணலையே நான் யோசிச்சதை விட அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட லைஃப மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு. ஆனா நிறைய பேருக்கு சோசியல் மீடியா மூலியமா நான் தரலனாலும் ஹீலிங்ஸ் த்ரூ ஆன்லைன் ஆஃப்லைன் நிறைய பேருக்கு கொடுத்து என் பெனிஃபிட் ஆயிட்டே தான் இருக்கு. கோச்சிங் அண்ட் ஹீலிங் எல்லாமே தான். சோ இந்த பெனிஃபிட்ல அப்ப நிறைய பேருக்கு இது கிடைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? அப்ப இந்த இடத்துல ப்ரோலாங்கான இமோஷன்ஸ் உள்ள வாங்கி வச்சது யாருங்க? நம்ம தான். அப்ப அது நல்லா இருக்க வேண்டிய விஷயத்த நல்லா இல்லாம ஆக்குனது யாரு? நம்ம தான். அப்ப அதை எப்படி சரி பண்ணிக்கிறது? பிராணிக் ஹீலிங் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ப எடுத்தோடனே அங்க போய் பேசிக் பிராணிக் ஹீலிங் மட்டும் அப்ளை பண்ணா போதுமானா தேர் இஸ் நீட் ஆஃப் சைக்கோதெரபி. அப்போ இதெல்லாம் கத்து வச்சுக்கும் போது வீட்டுல நம்ம ஜஸ்ட் ஃபேமிலியோட 16 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா ஜாலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கோர்ஸை கத்துட்டு நான் உனக்கு இது அப்ளை பண்றேன், நீ எனக்கு இது அப்ளை பண்ண, இப்படி 2 பேரும் பண்ணிக்கும் போது நிச்சயமா தேர் இஸ் a possibility ஆஃப் ரெக்கவரி. வீடு சொர்க்கம் ஆயிடுங்க. சொர்க்கம் எங்க இருக்கு? நம்ம தேடி தேடி எங்கெங்க போய் கத்துட்டு இருக்கோம். உண்மையாவே சொர்க்கத்துல வாழ்றவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனியாவது நான் நல்ல சொர்க்கத்துல வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் இஸ் பிராணிக் ஹீலிங். எஸ், அப்ப நான் இங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லாங்குவேஜ் சொன்னேன். அதர் கண்ட்ரில போய் இங்கிலீஷ் கத்துண்டு அந்த பேட்டர்ன் ஆஃப் மெடிக்கல் அவங்க எப்படி பண்றாங்க, அந்த மாடர்ன் மெடிசின்ஸ் எப்படி அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி அந்த பேஷண்ட்ஸ் அவங்க ரெக்கவரி பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கத்துண்டு வரும்போது இயற்கையிலேயே நம்ம கிட்ட இந்தியன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இது வந்து நாடு மொழி எல்லாத்தையும் தாண்டினதா இருந்தா கூட நம்மளுக்கு சக்கராஸ், ஆராஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் இயற்கையிலேயா நமக்கு உள்ளேயே இருக்கும் போது அந்த மாடர்ன் டெக்னாலஜி இம்பாக்ட் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளால as an instrument of the supreme god we can do wonders through the miraculous divine healings. This is what my belief and faith, என்னோட hope and faith அதுலதான் இருக்கு. Thank God. நெக்ஸ்ட் சரிதானா? இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா அபவுட் இங்கே கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இங்க நான் சொன்னதுலயே உங்களுக்கு பிரெத் ஆஃப் லைஃப்னா என்ன, பிராணிக் ஹீலிங் எங்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியுது, சிம்பிள் எயில்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்ட் எயில்மெண்ட்ஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா சும்மா வருமா? இல்ல, அதிகமா கோபப்பட்டுட்டே இருந்தா ஆர் வெறுப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தா, வெறுப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தா எப்படினாலும் உங்க பிளட் கொதிக்க தானே செய்யும். அப்ப என்ன பண்ணணும்? சைக்கோதெரபி கொடுத்து சரி பண்ணி அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஹீலிங் சொல்லக்கூடிய கலர் பிராணாஸை அப்ளை பண்ணணும், நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சாப்பிடணும், நல்ல டெய்லி லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணும். லைஃப் ஒரு தடவை தெரியும், ப்ரீவியஸா பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஃபியூச்சர் லைஃப்ல என்ன நடக்க போகுதுங்கிறது உண்மையா நமக்கும் தெரியாது. அது ஒன்லி காட் நோஸ். த பிரசன்ட் லைஃப் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி லீட் பண்ணாலே த ஃபியூச்சர் இஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட் கேரண்டீடு. அத வந்து பரமாத்மாவே சொல்றாரு. ஓகே தானா? சோ நம்ம கிட்ட இல்ல, நம்ம நம்பணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் எனர்ஜி? இப்ப நம்ம சொல்லிருந்தோம். ஹவு டஸ் பிராணிக் ஹீலிங் ஒர்க்? எப்படி ஒர்க் ஆகுது? பிராணிக் ஹீலிங் பேஸ்ட் ஆன் 2 லாஸ்ல இருக்குங்க. 2 லாஸ் அப்ளை பண்றாங்க தங்கணும். ஒன்னு வந்து லா ஆஃப் செல்ஃப் ரெக்கவரி, இன்னொன்னு லா ஆஃப் பிராணா லைஃப் எனர்ஜி. அது என்ன லா ஆஃப் செல்ஃப் ரெக்கவரி? அப்பனா ஒருத்தவங்களுக்கு ஒரு கையில வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கும் போது விரல்ல பட்டுடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டா டாக்டர்கிட்ட போவாங்களா? இல்லைன்னா அதை அப்படி விட்டுட்டாலே ஆறிடுமா? விட்டுட்டாலே ஆறிடும், ரைட்? எஸ். அப்ப தன்னைத்தானே தன் உடலானது குணப்படுத்திக்கூடிய சூப்பரான ஒரு டாக்டரா தான் அது வந்திருக்கு.
the cell, every cells, they know that எப்படி வந்து அந்த கான்சியஸ்னஸோட தான் வந்திருக்காங்க. ஆனா இங்க லா ஆஃப் பிராண லைஃப் எனர்ஜி எங்க வருது? இது என்னோட புரிதல்ல உள்ளதை நான் ஷேர் பண்றேன். இப்போ இப்ப இது நார்மலா கட் பண்ண உடனே நார்மலா ஆறுறது வந்து நார்மல் ஹியூமன் பாடிக்கு இது ஆயிடும். இதே ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, தோஸ் ஹூ ஆர் ரெக்கவரிங் ஃப்ரம் டயபெட்டிக், அவங்களா இருக்காங்கன்னா அந்த டயபெட்டிக்ஸ்க்கு எப்படிங்க அந்த ஹீலிங் நடக்கும்? ஐ மீன் செல்ஃபா இன்டர்னலா அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் எப்படி இருக்கும்? மேபி அந்த ஊண்டு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தவங்கல விரல எடுத்தவங்க எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஐம் சாரி ஃபார் சேயிங் திஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க விரல். அப்பனா இது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இல்ல? அப்ப அந்த டயபெட்டிக்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வெளியில வரணும். நம்ம விரல் வந்து தன்னைத்தானே அந்த மாதிரி எடுக்காம அந்த விரலை ஒருவேளை பாதுகாக்க முடியும், அந்த புண்ணு சீக்கிரத்துல ஆற முடியும், குணப்படுத்த முடியும், பேக் டு நார்மல்சிக்கு வர முடியும், அட்லீஸ்ட் அதனோட வீரியத்தையாவது குறைக்க முடியும். அதுக்கு பிராணிக் ஹீலிங் கேன் சப்போஸ் ஹெல்ப். அப்படின்னா why can't we apply that? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. lot of techniques would be applied there. பிரீதிங் எக்ஸசைஸ் இருக்கு, ஃபர்கிவ்னஸ் இருக்கு, அண்ட் தென் சைக்கோதெரபி இருக்கு, லைஃப் ஸ்டைல எப்படி ஹாப்பியா லீட் பண்ணுங்கிற ஐடியாஸ் இருக்கு. நீங்களே கத்துட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹெல்தியான லைஃப வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன? ஜஸ்ட் ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஓகே, தேங்க் காட். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் பிராணா ஆர் லைஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இதுலதான் நம்ம இப்ப சொன்னோம். அப்போ அந்த இயற்கையிலேயே அது குணமாகிறதுக்கு உள்ள தன்மையானது உடல்ல அது இம்யூனிட்டி சிஸ்டத்துல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா there we need to apply the pranic healing energy. So through the energy healing there is a possibility for the recovery. Maybe, definitely. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹைப்போதைராய்டு எல்லாம் பேலன்ஸ்க்கு வந்தவங்களை நான் பார்த்திருக்கேன். நானே சிவியரான பேக் ஏக்ல இருந்து கம்ப்ளீட் நார்மல்சிக்கு வந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல நானே இருக்கேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா ஹைட்டு வெயிட் எல்லாம் இருக்கிறதுனால பாதிப்பு இருந்தது. After I started doing this healings as well as doing the other kind of things also, lifestyle எல்லாமே இன்னைக்கு என்ன கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிருக்கு. ஐ மீன் அந்த முன்னாடி அது பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த உபாதையானது இப்ப வந்து ஜீரோன்னு கூட சொல்லலாம், கடவுளோட சித்தம். தேங்க் காட். சோ அதுல நான் அப்ளை பண்ணிருக்கேன், பிராணிக் ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப எங்கேயாவது ஒரு இருமல் வருது, டக்குன்னு உடம்புக்கு வலிக்குது அப்படின்னா அங்க உட்காந்துட்டே நம்ம எங்கேயும் போய் தைலம் தேடிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா இம்மீடியட்டா வில் டூ த நேச்சுரல் வே ஆஃப் திஸ் ஹீலிங் தான், எனர்ஜி ஹீலிங் தான் அப்ளை பண்றோம். இட் இஸ் அஃபெக்டிங் த பிசிக்கல் பாடி டு பி கெட் கிளென்ஸ்ட் அண்ட் ஹீல்டு. அப்ப இது சிம்பிள் எலிமெண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகுது. அப்ப சிவியரா இருந்தா கொஞ்ச நாள் கூட ப்ரொலாங்கா நம்மளும் ப்ரொலாங்கா இமோஷன்ஸ் போட்டோம்ல சின்னதுல இருந்து. நான் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி பேசுறேன், சரியா? ஏதாவது சொன்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது ப்ரோலாங் தான் நம்மளும் போட்டோம்ல. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, அச்சோ என்னால இது செய்ய முடியாம போயிடுச்சு, அது செய்ய முடியாம போயிடுச்சு, நான் அப்படி இருந்தா நான் இப்படி சக்சஸ் பண்ணிப்பேனே, இப்படி இருந்தா அப்படி சக்சஸ் பண்ணிப்பேனே, நான் இது அதுமா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, அச்சோ. சிலருக்கு இதுல கில்ட், சிலருக்கு இதுல கிரீஃப், சிலருக்கு இது வந்து என்சைட்டி. எங்க இருந்து ட்ரிகரிங் பாயிண்ட் வருது தெரியாது. அப்ரோச் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கணும். இஃப் யூ ஃபீல் with hope and faith, approach nearby pranic healing centers. Okay, so and you can approach it no drug therapy நால நீங்க வந்து ஹீலர்ஸ் கிட்ட தூர சிகிச்சை கூட எடுத்துக்க முடியும். வீட்ல இருந்து போய் கூட பண்ணணும்னு கிடையாது, ஆன்லைன்ல வரலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்க முடியும். there are possibilities, right? better health வேணும்னா நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், right? yeah, thank God. நெக்ஸ்ட் வந்து அப்ப லாஸ்ட் பிராணா ஆர் லைஃப் எனர்ஜி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய பக்குவத்துலதான் அந்த உடலானது இறைவனால அந்த சிஸ்டமே படைக்கப்பட்டிருக்கு. எஸ், எனக்கு பெருவரில் இருக்கிற செல்லு முக்கியமா, மூளையில உள்ள செல்லு முக்கியமானா எனக்கு எல்லாம் தான் முக்கியம். ஒரு அம்மா கிட்ட போய் உங்களுக்கு இந்த பிள்ளை முக்கியமா அந்த பிள்ளை முக்கியமானா எல்லா பிள்ளையும் தான் முக்கியம், ரைட்? ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா அம்மா மட்டும் நல்லா இருந்தா போதும்னா பையனும் பொண்ணும் நல்லா இருக்கணும். சோ அந்த ஃபேமிலியே நல்லா இருக்கணும். அப்படிங்கும் போது அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்டே இருக்கு நமக்கு. சோ த லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், ரைட்? பட் இஸ் தட் பாசிபிள்? we have to try our level best to be fulfilled, right? அது நம்ம கையில இருக்கு. ஆனா அது நடக்கக்கூடிய அந்த பாக்கியமும் அது நமக்கு இருக்கணும்னு அந்த பகவான் அது அனுகிரகமும் கொடுத்துருக்காருன்னு நான் நம்புறேன். ஓகே, சோ the healing வந்து என்ன பண்றோம்னா we are removing the diseased energy. எங்க அது வந்து ஸ்டாக்னட் ஆகி மூட்டி வெளின்னு ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கார்டியேட்டிக் ஐம் க்ளோசிங் த லூப் ஹியர். சோ ப்ரோலாங்கான மூட்டு வலியில வந்த ஒரு மனுஷன், அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்?
அவருக்கு நல்ல கிளீன் பண்ணிட்டே இருக்க அந்த சைக்கோதெரபி கொடுக்க அவர் ஃபர்கிவ்னஸ் பண்ண பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ண எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல அவர் பண்ணும்போது வித் சர்டிஃபைட் பிராணிக் ஹீலர்ஸ் ஆர் நியர்பை சென்டர்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நிச்சயமா. ஓகே தானா? சோ வந்து நீங்களே கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ட்ரைனர்ஸே. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இப்ப இங்க வந்து ப்ரொலாங்கான மூட்டி வலி இருக்கு அப்படின்னா மூட்டி வலிக்கு அந்த சைக்கோதெரபி பண்ணோம். எமோஷன்ஸ் அதோட காசை கண்டுபிடிக்கிறாங்க. ரூட் காஸ்ல இருந்து அதை சரி பண்ண இங்க உள்ள மூட்டி வலியும் போக ஆரம்பிக்குது. சோ இட்ஸ் a wonderful journey of life. நம்ம தான் we have to make it as a beautiful garden life நம்ம தான் உருவாக்கணும். Yes, possibility is there, thank God. And then as the blessings of the Supreme God, that's important. And then under replacing the dirty prana and we are giving the fresh prana. அது அந்த இடத்துல அது கிடைக்க அவங்களுக்கு சரியான ஒரு நிவர்த்தியோ ஒரு ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸேஷனோ கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இங்க நீ பெயின் சொல்லியிருக்கேன். சப்போஸ் கிட்னியா இருக்குது, சிலருக்கு வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் வந்து சரியா அவங்களுக்கு ஏதாவது சரி பண்ணணும்னா ஹார்ட்டுக்குன்னு உள்ள ஹீலிங்ஸ் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது சைக்கோதெரபி இஸ் ஆல்சோ வெரி மச். ஓகே, இப்ப நம்ம எனர்ஜி பாடினா, இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிருக்கேன். இப்போ எனர்ஜி பாடினா என்ன, இதுதான் நீங்க கத்துப்பீங்க பிராணிக் ஹீலிங் வரும்போது. இதுதான் வந்து இன்னர் ஆரான்னு சொல்லுவாங்க, இது அவுட்டர் ஆரா. இது கண்ணுக்கு புலனாகக்கூடிய பாடி தான் இன்னர் ஆரா. கண்ணுக்கு புலனாகாதது இது ஃபீல் பண்ணலாம், இது எனர்ஜி பாடி, இன்னர் அண்ட் அவுட்டர் ஆரா. எந்த ஒரு வியாதியும் முதல்ல இங்க வந்து உட்கார்ந்து இது ஓட்டை இருந்து அதுக்கப்புறம் தான் இங்க உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த பிசிக்கல் பாடிக்கு போகும். அன்டில் அன்லெஸ் இம்மீடியட்டா தான் டபக்குனது போகாது. ஓகே தானே? சோ வந்து ஹெரிடிட்டியா வர்றது வேற விஷயம். சோ பிசிக்கலா தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்புறோம். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னர் ஆரா வந்து இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கான்டர்னு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே ஒரு எப்படி பிசிக்கல் பாடி இருக்கோ அந்த பாடி மாதிரியே அதுக்கு மேல இன்னொரு பாடி இருக்கு. அதுக்கு பேர் தான் இந்த எனர்ஜி பாடின்னு சொல்றோம். அந்த எனர்ஜி பாடிக்கு இன்னொரு பேர் வந்து எத்தரிக் டபுள்னு சொல்லலாம், எத்தரிக் பாடின்னு சொல்லலாம். ஓகே தானா? சோ அந்த இன்னர் ஆரா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 to 5 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் சரௌண்டிங்ல வந்து இந்த இன்னர் ஆரா, அவுட்டர் ஆரான்னு அடுத்த ஆரா இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இது நார்மலான ஹியூமன் பீயிங்க்கு. இதுவே பெரிய பெரிய ஆச்சாரியாஸ், பெரிய பெரிய மகாத்மாஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் சிவாகப்சி, இவங்க மகாபரிவா, போப்பாண்டவர், ப்ரொஃபட், அவங்களுக்குள்ள யாராவது, அதே மாதிரி தேங்காட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீல பிரபுபாஜி, இவங்க எல்லாம் இருக்காங்க, மகாபரிவா தான் இருக்காரு அப்படின்னா இவாளோட அந்த மாதிரி அவங்க உயிரோட இருக்கும்போது நம்ம போய் பார்க்கறதுதான் தெரியாது. அப்படி அந்த மாதிரி உள்ள நிறைய மகான்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி இறந்த சத்சங்கங்களுக்கு எல்லாம் நம்ம போயிட்டு வரும்போது நம்மளே ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப மென்டல் கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கும். அவங்களோட ஆராக்குள்ள போயிட்டு வரும்போது we feel lot of clarity, lot of experience, inner peace. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய தூய்மையான ஆராக்கள் வந்து எப்படின்னா குரு தத்துவத்தோட இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹீலிங் ஆனது பரிபூர்ணமா நடக்கிறது as much as possible. அதனால நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆரா வரணும்னா நம்ம அவங்கள மாதிரி ஆக முடியுமான்னு எனக்கு தெரியாது. நம்மளோட ஆறாவும் தூய்மையா இருக்கணும். நம்மளும் நம்மள சார்ந்து அட்லீஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைகள், நம்ம போயிட்டு வர ஆபீஸ், நம்மளோட தொழிலிடங்கள், நம்மளுடைய வேற என்னென்ன நம்ம கனெக்டடா இருக்கோமோ அங்கேயாவது அந்த பிளசன்ட்னஸ் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா the pranic healing can help. Auras and chakras, we need to work on them, right? So நம்மளுக்கு மீட்டர் கணக்குல, அவங்களுக்கு வந்து கிலோமீட்டர் கணக்குல இருக்கும் பெரிய பெரிய ஆச்சாரியஸ் இப்ப நம்ம சொன்னவங்களுக்கு எல்லாம். சரியா? அதுக்கு மேல பெரிய பெரிய அந்த ஞானிகள், ரிஷிகளுக்கு எல்லாம் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கணக்குல கூட அவங்களோட ஆராய்ச்சி இருக்கும். ஓகே தானே? இப்ப வந்து ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஹீலிங் எடுத்துட்டீங்கன்னா, ஹீலிங்க்கு முன்னாடி, ஹீலிங்க்கு அப்புறம், ஒரு மெடிடேஷனுக்கு முன்னாடி, மெடிடேஷனுக்கு அப்புறம் ஆரா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுது, ரைட்? அண்ட் தென் இதுதாங்க பிராணிக் ஹீலிங். நார்மலா வந்து சக்ராஸ் வந்து ஒரு எனர்ஜி பவர் ஸ்டேஷன்ஸ் சொல்றாங்க. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படுமோ அது வந்து நம்ம மெயின் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய எங்கேயோ ஒரு அடுத்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு அங்க இருக்கக்கூடிய மெயின் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து அப்படி டைரக்டா நம்ம வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரைட்? ஏன்னா கடவுளோட எனர்ஜி அவ்வளவு ஹை லெவல் ஆனது. சோ நம்மளுக்கு ஏத்த அளவுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி தேவையோ அந்த அளவுக்கு தரக்குதுக்குள்ள வாங்கி கிரகித்து வாங்கி கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நம்ம சக்ராஸ் இருக்காங்க. லைக் நம்ம வீட்டுக்கு, நம்ம பில்டிங்க்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்.
சோ அதுக்கு மேல ஒரு இது வந்து நமக்குள்ள சப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதுக்கு மேல இன்னொரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். சோ அதுக்கப்புறம் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அவங்கவுங்க அந்த எனர்ஜியானது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நம்ம வீட்டுக்கு இப்போ ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு அந்த எலக்ட்ரிக் பவர் எவ்வளவு கெப்பாசிட்டி வேணுமோ அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு கொடுக்கப்படும். ஒரு பில்டிங்கா இருக்கு, ஒரு 500 வீடு கொண்ட ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ் கொண்ட ஒரு பில்டிங்கா இருக்கு அப்படின்னா அவ்வளவு பேருக்கு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் அங்க இருக்கும். சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு 10-15 பில்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கொடுத்துருக்கும், ரைட்? சோ அதுக்கு மேல 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 சுப்ரீம் மாதிரி நமக்கு இருக்காங்க இல்லையா? சோ நம்ம வீட்டுக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சக்ராஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனர்ஜி பவர் ஸ்டேஷன்ஸ் சரௌண்டிங்ஸ்ல இருந்தோ இறைவன் இருந்தோ சோ அந்த எனர்ஜிஸ நமக்கு நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை பொறுத்து நமக்கு அந்த டிவைன் எனர்ஜிஸ் வந்து போரிங் டவுன் சரௌண்டிங்ஸ்ல இருந்தும் எடுத்துக்கிறோம். எங்க இருந்து எடுக்கிறோம்? முக்கியமான ஒரு பாயிண்ட நான் வந்து சொல்ல விட்டுருந்தேன். அதை நான் கொஞ்சம் இங்க ரீகால் பண்ணிக்கிறேன். சன்னு, ஏர் அண்ட் கிரவுண்ட் பிராணா, இந்த 3ல இருந்து தாங்க நம்ம வந்து மெயினா வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஹீலிங்காக ஹீலர்ஸ் இருக்கக்கூடிய பிரைமரி சோர்சஸ் சொல்லலாம். அதுக்கும் மேல டிவைன் எனர்ஜில இருந்தும் நம்ம பண்றோம். அது சைக்கோதெரபில நம்ம கத்துப்போம். சரியா? சோ இத டீப்பர் சென்ஸ்ல நீங்க கத்துப்பீங்க. இங்க நான் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இது ஓவராலா ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப வருஷமா நான் பிளான் வச்சிருந்ததுனால இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்னு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் தென் இப்ப சக்ராஸ்க்கு அகைன் வரும். ஸோ எனர்ஜி பவர் ஸ்டேஷன்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ இதுல வந்து மேஜர், மைனர், மினி சக்ராஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப ஹார்ட் சக்ரான்னு வந்து இருக்குன்னா அது அன்பு சம்பந்தப்பட்டது. சோலார் பிளக்ஸஸ் சம்பந்தப்பட்டீங்கன்னா நான் நல்ல வீரமா இருக்கிறேன், கான்பிடென்டா, எரிச்சல் கோபமும் அங்கதாங்க. நான் நல்ல சந்தோஷமா கான்பிடென்டா நல்ல என்ன சொல்றது செல்ஃப் எஸ்டீமோட நல்லா இருக்கிறேன் அப்படின்னா பர்சீவரன்ஸ், இதை நான் செஞ்சு முடிக்கணும், விடாமுயற்சி, இதெல்லாம் இவங்க சோலார் பிளக்ஸஸ் டூயிங் வைட்டல் ரோல். சோ அவங்க நம்ம யாரையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. என் பொண்ணு பெருசா, பையன் பெருசா, ஹஸ்பண்ட் பெருசா, எங்க அம்மா பெருசா, அப்பா பெருசா, அண்ணா பெருசா அப்படின்னா எனக்கு எல்லாருமே பெருசு. சோ எல்லாருமே நல்லா இருக்கும் போது என்னாலையும் நல்லா இருக்க முடியுது. அப்ப என்னால நல்லா இருக்க முடியும் போதுதான் அந்த உலகத்தை பத்தி என்னால யோசிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்கே வர. சோ இந்த சக்ராஸ் ஆஃப் பவர்ஸ் பேலன்ஸ் ஆனாதான் நம்மளால எதையுமே தெளிவான ஒரு முடிவெடுத்து சந்தோஷமா நம்மளால லைஃப்ல லீட் பண்ண முடியும். ஓகே தானா? அப்போ இங்க வந்து ஜெனரலா இன் இந்தியன் ட்ரெடிஷன் தே ஆர் சேயிங் 7 மேஜர் சக்ராஸ் இருக்கிறதா சொல்றாங்க. எஸ், ஆனா இங்க பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் சோவா என்ன சொல்றாங்கன்னா 11 மேஜர் சக்ராஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு கூட இந்த ஃபியூ சக்ராஸ் அவங்க வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சு இவ்வளவுதான், தெரியாதது இருக்கு இல்லைங்களா? சோ இந்த எக்ஸப்ஷனலா இன்னும் ஒரு 7ஓட இந்த 11 சக்கரங்கள்னு சொல்லும் போது இந்த மற்ற சக்கரங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஹியூமனிட்டிக்கு அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எந்த மாதிரி அந்த எனர்ஜி ஹீலிங் மூலமா கொடுக்கும்போது அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு சக்கராவை ட்ரீட் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு வந்து அதிகமா பிளட் பிரஷர் ஆயிட்டு இருக்கோம்னா இன்னொரு சக்கராவும் ட்ரீட் பண்ணணும். அது மென்மைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த சக்கராவையும் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா சோ இது வந்து நார்மலா 7 மேஜர் சக்ராஸ்ல வரல. சோ அது இங்க ரிவீல் பண்ணல, வரலன்னு சொல்ல மாட்டேன், ரிவீல் பண்ணல. இங்க மாஸ்டர் ரிவீல் பண்ணிருக்காங்க, அது உலகத்துக்கு இருக்குங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க. ஏன்னா ஹீலிங்க இன்னும் ஃபாஸ்டரா நம்ம பண்ணணும்னா இந்த சக்கரங்களையும் நம்ம பிரதானமா ஒர்க் பண்ணும்போது there is a possibility of the rapid and proper healing. ஓகே, டீப் ஹீலிங்ஸ் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதான் 11 மேஜர் சக்ராஸ். சோ நமக்கு ஆறானா என்னன்னு பார்த்தோம், இன்னர் ஆரா, அவுட்டர் ஆரா பார்த்தோம். ஒரு அவுட்டர் ஆரா வந்து வீக்கா ஓட்டையோட இருந்தாதான் ஒரு டிசீஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசீஸ் மட்டும் இல்லைங்க, ஒருத்தரோட எண்ணங்கள் கூட நமக்கு அது வழியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. So if you are doing proper healing, self healing as well as doing meditations, others oda germs others oda thought forms unwanted உள்ள வராது, நம்மள பாதுகாத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ அப்போ இங்க வந்து 11 மேஜர் சக்ரா சொல்றாங்க இல்லையா? கிரவுன் சக்ரா, ஃபோர்ஹெட் சக்ரா, அஜ்னா சக்ரா, த்ரோட் சக்ரா. இதை நீங்க எலாபரேட்டா பாக்குறதுக்கு நான் லிங்க் இதுல பேர் கொடுத்துருக்கேன், இந்த புக்ல போய் படிக்குவாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா. சரி, த்ரோட் சக்ரா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகமா எரிச்சல் பட்டுட்டே இருக்காங்க, கோபப்பட்டுட்டே இருக்காங்க, வெறுப்பு பட்டுட்டே இருக்காங்க. ஆனா அது வந்து இங்க உள்ள சோலார் பிளக்ஸஸ் சக்ராவை பாதிக்கப்படைய செய்யும். அப்படி செய்யப்படுதுன்னா அவங்களுக்கு வயிறு உபாதையோ இல்லைன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளமோ இல்லைன்னா என்ன சொல்றது, இன்னும் வந்து இது சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாஸ் கூட சொன்னோம்ல, இன்சுலின் கூட அது மாதிரி, அப்புறம் ஸ்டொமக் ப்ராப்ளமோ இன்டெஸ்டின்ஸ் ப்ராப்ளமோ, பிகாஸ் ஹி இஸ் a friend of the next navel chakra also.
ஸோ க்ளோஷரா இருக்கும். இப்ப சப்போஸ் இந்த இதுவே அதிகமா கோவப்பட்டுட்டே இந்த சோலார் பிளக்ஸஸ் அப்ப எரிச்சலோ வெறுப்போ வந்து இந்த ஆன்சைட்டி எரிச்சல் வெறுப்பு வந்துட்டே போயிட்டே இருக்குது. இது இதா இருக்காங்க, இன்னும் வந்து புவர் செல்ஃப் எஸ்டீமோட இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க அஃபெக்ட் ஆகிறதோட ஹார்ட் கூட அஃபெக்ட் ஆகுது. சோ நம்ம யார் இதெல்லாம் அஃபெக்ட் பண்றதுக்கு யார் விடுறாங்க எண்ணங்களை? நம்ம தானே. எண்ணங்கள்னா என்ன, எப்படி ட்ரீட் பண்றது? எண்ணங்கள்ங்கிறத எனர்ஜி ஃபார்ம்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராணிக் ஹீலிங் சைக்கோதெரபி wonders it can do. சோ இந்த த்ரோட் சக்ரா அப்படின்னா இது அதிகமான ப்ரொலாங்டான ஓவர் திங்கிங் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா, அன்எக்ஸ்பிரஸ்டு தாட்ஸ் வச்சிருக்காங்க, கம்யூனிகேஷன் சரியா இல்ல, நல்ல சரியா வளரணும் ஆனா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அன்எக்ஸ்பிரஸ்டாவே இருக்கு, வளர்வ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த த்ரோட் சக்ரா பாதிக்கப்பட்டிருக்கும். சோ அப்ப த்ரோட் சக்ரா பாதிக்கப்பட்டதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா, இல்லைன்னா அவ வந்து எனக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கா, திங்க் பண்ணிட்டே இருக்கான்னு நினைச்சோம்னா அது இட் இஸ் கண்ட்ரோலிங் த பாராதைராய்டு கிளான்ஸ். ஓகே தானா? சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாராதைராய்டு கிளான்ஸ் அஃபெக்ட் ஆயிடுது. பாத்தீங்களா? சோ இது நமக்கு தேவையா? சோ இந்த பாராதைராய்டு கிளான்ஸ் அஃபெக்ட் ஆயிடுறதுக்கு காரணம் ப்ரொலாங்டான தாட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஓவர் திங்கிங் ஆர் அன்எக்ஸ்பிரஸ்டு தாட் ஃபார்ம்ஸ். அது நெகட்டிவிட்டிஸா கூட இருக்கலாம், பாசிட்டிவா திங்க் பண்ணாதனால வந்து விளைவா இருக்கலாம். சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த த்ரோட் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு ஆர்கன் சரியா இயங்கலனாலே டோட்டலா ஹைப்போதைராய்டிசம், ஆர் அதிகமா சுரந்தா ஹைப்போதைராய்டிசம், குறைவா சுரந்ததுன்னா ஹைப்போதைராய்டிசம், அதுக்கு மெடிசன் எடுங்கன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ஹார்மோனல் இம்பேலன்சஸ் தேவையாங்க நமக்கு. as much as possible we can take care of our physical body, right? Mental, emotional bodies as well, through the energy healings, through the meditations, right? Simple, Master Choaவோட teachings வந்து very simple protocols, very simple, லைஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். டஃபாலாம் எதுவுமே இல்லை, சிம்பிளான மெத்தட் ஆஃப் டீச்சிங் தான். நான் கூட இங்க ரொம்ப பெருசா மூக்க சுத்தி தொட்டு சொல்லியிருக்கேன், ஆனா அவரோடது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே தானா? அண்ட் தென் வந்து கிரவுன் சக்ரா, மென்மென் சக்ரா, இதெல்லாம் வந்து சக்ராஸை காட்டுறேன். இப்படிதான் இருக்கும். இது வந்து டிவைன் எனர்ஜி வந்து இருக்கு. இது சென்ட்ரல் மெரிடியன். எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா, சப்போஸ் இங்கேயும் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்பைன்ல, அப்ப இங்க வலி இருக்கு அப்படின்னா இங்க கிளீன் பண்ணணும். யார் பண்ண முடியும்? பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த சக்ராஸோட எது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, அந்த சக்ராஸை நம்ம ட்ரீட் பண்றதோட அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் பார்ட்டையும் நம்ம வந்து கலர் பிராணாஸ் அண்ட் இன்னும் வேற என்ன சைக்கோதெரபி எதுவும் நம்ம எந்த சக்கரங்களுக்கு கொடுக்கணுமோ அது எல்லாம் கொடுத்து பண்ணும்போது there is a possibility for the better life on the divine plan in the divine order. Thank God. நெக்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சாம்பிள்ஸ். ஒரு இது வந்து கில்லியன் போட்டோகிராஃப்ஸ்ல எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிப்பத சொல்லிட்டு இருக்கேன் கதை மாதிரி. என்னால எப்படி நம்ப முடியும்? லாஜிக்கா யாரும் திங்க் பண்ணீங்கன்னா there is a camera called Killian Photographs. இது எடுத்திருக்காங்க, கில்லியன் போட்டோ மெஷின் இருக்கு. அந்த கேமரா வச்சுட்டு இந்த போட்டோவை ஹீலிங்க்கு முன்னாடி ஹீலிங்க்கு அப்புறமா, ஒரு தண்ணி ஹீலிங்க்கு அந்த பண்ணதுக்கு முன்னாடி பிளெஸிங்ஸ்க்கு அப்புறம், பிளெஸிங்ஸ்க்கு முன்னாடி பிளெஸிங்ஸ்க்கு அப்புறமா அப்படி கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து ஒரு பர்சன் ஹீலிங்க்கு முன்னாடி அவங்க ஆராய்ச்சி இருந்தது, ஹீலிங்க்கு அப்புறம் அவங்க ஆராய்ச்சி இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு இப்படி வந்து எப்படி நமக்கு அவங்களுக்கு ஹீலிங்க்கு முன்னாடி ஹீலிங்க்கு அப்புறம் ஆர் மெடிடேஷனுக்கு முன்னாடி மெடிடேஷனுக்கு அப்புறம் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, தேர் வி நீட் டு அக்செப்ட் த டிவினிட்டி, பாசிட்டிவிட்டி கேன் டூ வண்டர்ஸ். எப்படி வரும்? நம்ம அக்செப்ட் பண்ணாதானங்க வரும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் சிம்பிள் கேசஸ். ஸோ இது வந்து இது நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த புக்கு எங்க ரெஃபர் பண்ணணும்னா மாஸ்டர் சோவா கோக்ஸினுடைய மிராக்கிள்ஸ் த்ரூ பிராணிக் ஹீலிங் புக்கு பாத்தீங்கன்னாலே you will get the pictures and ideas. You can aware about what's actually in the energy systemல இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கலாம். எப்படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் இருக்குங்கிற பிக்சரை இன்னும் நீங்க பார்க்கணும், சக்ராஸ் தான் இருக்குன்னு பார்க்கணும், இந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் ஃபார் சிம்பிள் கேசஸ்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள். லோவர் பேக் பெயின், டிஸ்பனரியா, டயரியா அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் பர்ன்ஸ். எனக்கே எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஒரு மிக்சியில புதுசா அந்த கல்யாணமாய் வந்து ஒரு வருஷத்துல மிக்சியில நான் அரைக்கும் போது தெரியாம ப்ரெஷரோட அரைச்சிட்டேன். அது கொஞ்சம் அந்த மிக்சியில ஹாட்ல இருந்தது. அது வெளில வந்த உடனே என் மேல பட்டுடுச்சு. அதர் கண்ட்ரி ஐ குட் நாட் கோ அண்ட் மீட் டாக்டர் இமீடியட்லி. ஐ குடன்ட் கால் மை ஹஸ்பண்ட் இமீடியட்லி சின்ஸ் இட் வாஸ் மார்னிங் 11 o'clock 12 o'clock. ஏன்னா ஆபீஸ் ஹவர்ஸ்ல கூப்பிட முடியாது. அந்த மாதிரி நான் ஒரு தேர்ட் பார்ட் டைம்ல இருந்ததுனால immediately I started doing the healings only. To be honest,
மத்தவங்களுக்கு நான் இதை அப்படியே ரெக்கமெண்ட் பண்றேங்கிறத விட உங்களுக்கு ஏதாவது அலோபதி எடுக்கிறீங்க, ஆயுர்வேதிக் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், கம்ப்ளீட்லி ஐ அப்ளைட் த ஹீலிங்ஸ். என்னோட 1.5 வயசு ஒரு 6 months 7 months உள்ள அவங்க குழந்தை பக்கத்துல இருக்காங்க. மிக்சியில நான் அடிக்கும் போது சுட சுட வந்து விழுந்தது என் மேல. அந்த சூடு இருந்தது எனக்கு தெரியல. அதனோட தான். ஸோ ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வெரி ஹார்ட் சிட்டின்னு சொல்லி துபாய் வந்து பயங்கரமா இருக்கும் சம்மர். ஏசி போட்டிருந்தீங்கன்னா கூட, கொஞ்சம் போடாம விட்டீங்கன்னா கூட இந்த வெயிலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏதோ நல்ல நேரம் தேங்க் காட் ஹோம் இம்மீடியட்லி ஐ ஸ்டார்டட் அப்ளைங் சம் கலர்ஸ் இருக்காங்க. அந்த சூதனிங் கலர் கொடுத்து அதை கூல் பண்றதுக்கு என்ன கலரோ அதை போட்டு சில சாண்டிங்ஸோட இம்மீடியட்லி ஸ்டார்டட் டூயிங் த ஹீலிங். நம்புறீங்க, அந்த ஸ்கேர் லைட்டா தான் இருந்தது. கம்ப்ளீட்லி இட் வாஸ் கான் வித்தின் ஃபியூ டேஸ் தான் நான் சொல்லுவேன். இது என்னோட ரியல் டைம்ல நடந்த எக்ஸாம்பிள், ரைட்? சோ இது நார்மல் பர்ன் சொல்றதை விட இங்க சன் பர்ன் கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்தவரையில அது வந்து சூடா உள்ள கீரை அரைச்சதுல விழுந்ததுதான் அது. சோ அந்த கழுத்து எல்லாமே ஃபேஸ் எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் 90% மேல இம்மீடியட் ரிசல்ட்டை நான் வந்து விதின் அ டே ஐ சா தட். ஏன்னா எரிச்சல் உடனே போயிருச்சு, இரிட்டேஷன் எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டா, தேங்க் காட். அண்ட் நாள் போக்குல அதுக்கு நான் மெடிசன் கூட எடுக்கல. கொஞ்சமா ஹஸ்பண்ட் கொடுத்த உடனே அவர் வந்து ஆஃப்டர்நூன் தெரிஞ்சோன்னா கொடுத்த அந்த மெடிசன் தான் நான் போட்டேன். இதெல்லாம் யாருக்கிட்டையும் நம்ம தெரியப்பட்டு கொண்டும் இல்லை. இப்ப பப்ளிக்ல ஏன் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு நம்மளையே குணப்படுத்திக்க முடியுங்கிற ஒரு ஞானமான ஒரு படிப்பை ஒரு பிராணி ஹீலிங்கோ ஒரு எனர்ஜி ஹீலிங் சிஸ்டமோ சொல்லி கொடுக்குதுன்னா, அதை நம்ம கத்துக்கிறதுனால நம்மளுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம்னா அது பெரிய பெனிஃபிட் இல்லைங்க. பையனுக்கு ஒரு தடவை தலையில இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே இங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே மேட்டருங்க. இந்த கிளினிக் தான் அதுக்கு போக முடியும், எல்லா கிளினிக்ஸும் போக முடியாது. அப்படிங்கும்போது பையனுக்கு ஹஸ்பண்ட் வந்து நான் ஈவினிங் தான் நாங்க போக முடியும். அந்த டைம்ல வந்த அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் அந்த இதுல ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அங்க இம்மீடியட்டா நான் பையன் கிட்ட கேக்குறேன், என்னடா செய்யணும் உங்களுக்கு, இம்மீடியட்டா கேன் ஐ டேக் யூ டு த கிளினிக் ஆர் வாட் யூ வாண்ட் டு டூ. ஆனா அதுக்கு என்ன ஒரு ப்ரிகாஷனா என்ன பண்ணணுமோ அந்த மெடிசனை நான் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் தென் மை சன் ஆஸ்க்ட், அம்மா நம்ம இப்போ டாடி வந்தோடனே போலாம், இல்ல தேவையில்லை, எனக்கு நீ ஹீலிங் கொடுன்னு சொன்னாங்க. இது நீ அப்படி நம்பிருங்க நான் சொல்லல, என்னோட லைஃப்ல அது நடந்திருக்கு மிராக்கிள்ஸா. Immediately I started doing healing for my son. He started feeling relief from the pain. He is completely relieved from that. And he said, Amma, I feel very relieved. The pain complete போயிடுச்சு. Started to sleep. And then evening, அந்த தோல் மூடிடுச்சு. நாங்க கிளினிக் போல, இயற்கையிலேயே அது குணமாயிடுச்சு உண்மையாவே. ஆனா அதுக்கு ஒரு மெடிசன் சிசிடின் சம்திங் நான் போட்டேன். அது ஏன்னா அந்த மெடிசனும் கொடுத்துருக்கேன், ஹீலிங் அப்ளை பண்ணேன். வலி கம்ப்ளீட்டா வலி போயிடுச்சு. அண்ட் தென் அவங்களுக்கு நார்மலா ஆயிடுச்சு. எனக்கும் அவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ ரியலி வுட் லவ் டு ஷேர் திஸ். சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் ஷேர் பண்றேன், பெரிய எக்ஸாம்பிள்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் மை கிளைண்ட்ஸ். எஸ், தேங்க்யூ. அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிராணிக் ஹீலிங் இப்பவுமே நான் சொல்லிட்டேங்க. எல்லாமே மைனர் அண்ட் மேஜர் எலிமெண்ட்ஸ் நம்மளால ரிலீஃப் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணி கியூர் கூட பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரியா தான் அந்த தெரப்பி அப்ளை பண்றோம். அலோபதி என்ன எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நமக்கு மேல யூனிவர்ஸ் இருக்குங்கிறத நம்பணுங்க. பிராணால இல்லாத என்ன இருக்கு? மூச்சு போச்சுன்னா என் பேச்சு போச்சு, என் பேரை நீங்க வேற சொல்லி கூப்பிட போறீங்க. அப்ப அந்த மூச்சு எனக்குள்ள வருதுன்னா அதை தூய்மையா நான் பரிபூர்ணமா பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட லைஃபை நான் பாதுகாத்துக்கிறதோட என்னோட சார்ந்தவங்க, என் லவ்டு ஒன்ஸ், என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் அதை நான் பலனா கொடுக்க முடியும் தானே. சோ ஒரு மரம் அதுல ஒரு ஆயிரக்கணக்கான இனிப்பு தரக்கூடிய நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான மாம்பழமா அது ரொம்ப சத்தான ஆர்கானிக்கா வருது அப்படின்னா அந்த மரத்துக்கு அது பயன்படுறதோட தன்னுடைய வீட்டுக்கு அந்த ஓனருக்கு மூலமா தன்னோட உலகத்துக்கும் அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி அது வரைக்கும் அதை செய்ய ஒரு 10 மரம் இருந்தா பண்ண முடியும் தானங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு மரம்னு சொல்றது ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஃபிளரிஷா இருப்போம், நம்மள சார்ந்தவங்களே நம்ம ஃபிளரிஷ் ஆக்க முடியும் அப்படிங்கறத நான் வந்து பரிபூர்ணமா நம்புறேன். ஓகே, அண்ட் தென் இட்ஸ் நோ டச் நோ ட்ரக் தெரப்பி ஆல்ரெடி சொன்னோம். அப்புறம் நேச்சுரலாவே ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்டா தான் அந்த பாடி வந்திருக்கு. இன்கேஸ் அது அப்ளை பண்ண முடியாதுங்கிற நிலைமையில நம்ம எக்ஸ்டர்னலா உள்ள இந்த பிராணிக் ஹீலிங்கை நம்ம அப்ளை பண்ணும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் த ஹீலிங், ரைட்? எஸ், தேங்க் காட். அண்ட் தென் டர்ட்டி பிராணாவை எடுத்துட்டு ஃப்ரெஷ் பிராணாவை போடுறோம். சரி, இப்போ வந்து இதுல ஒரு செல்ஃப் ஹீலிங் ஒரு மெத்தட் இருக்கு, டிஸ்டன்ட் ஹீலிங் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி நீ வந்து ஹீலிங் சொல்லிட்டு இருக்க, எப்படி இட் வில் அப்ளை, ஹவு இட் கேன் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னா, எப்படி நீ டிஸ்டன்ட் ஹீலிங் நீ இங்க இருக்கிறன்ற யூஎஸ்ல ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க, இந்தியால ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க, லண்டன்ல ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் இப்படி சொல்றோம் அப்படின்னா,
எப்படி நம்ம இந்த ஹீலிங்க கனெக்ட் பண்ண முடியுதுன்னா, போன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து எங்க அண்ணனுக்கு கால் பண்ணோம் இந்தியால. சப்போஸ் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணோம், அவர் ஆபீஸ்ல துபாயில அங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிடணும் அப்படின்னா நான் ஐ நீட் டு பிரஸ் தேர் நம்பர் ரைட். நம்பரை நான் அடிச்ச உடனே அவங்களோட கனெக்ட் ஆகுது. அங்க ஏதாவது ஒயர் கனெக்ஷன் நம்ம கண்ணுல தெரிஞ்சுதா? Is it visible or invisible? சோ அங்க வந்து வயர் கனெக்ஷன் இல்ல, கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அங்க இன்விசிபிளான நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கல அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. வயர்லெஸ்ல அது கனெக்ட் ஆயிருக்கு, நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல அது கனெக்ட் ஆயிருக்கு. இந்த விசிபிள் பிசிக்கல் வேர்ல்டு தான் எல்லாருமே நம்புறோம். இன்விசிபிளான பிசிக்கல் வேர்ல்டுல நடக்காத எதுவுமே விசிபிளான பிசிக்கல் வேர்ல்டுக்கு வரல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ரைட். ஒரு அழகான ஒரு வீடு வாஸ்து பிரகாரம் கட்டணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் ஐ லேர்ன்ட் வாஸ்து ஆல்சோ. எனக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த குருஜிக்கு. இந்தியால வந்து கத்துன்னு வந்தேன், தேங்க் காட். அப்போ அந்த இடத்துலதான் நான் வாஸ்துனா என்னங்கிறத தெளிவா தெரிஞ்சுட்டேன். ஏன் இங்க நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீட்டை கட்டினா போதும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வீடு எங்கெங்க எது வரணுங்கிறது கூட அதுல அவர் வந்து சொல்லி கொடுத்த முறையானது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஒரு நல்ல வீடை கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கும் மேல அப்போ இத ஒரு வாஸ்து பாக்குறோம் அப்படின்னா, முதல்ல வீடு எப்படி வரணும், ஒரு பேப்பர் எடுக்கணும். ஒரு இன்ஜினியர் இருக்காரு. இப்ப நானே அதை கத்துனதுனால இங்க மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. சோ அதுல வரைகிறேன். எப்படி நானும் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தேங்க் பண்ணும், எங்கப்பா லேண்ட் வாங்கலாம், எங்க இந்த வீடு வந்து நம்ம எப்படி கட்டலாம், எது மாதிரி எங்க எந்த ரூம் வரணும் அப்படி ஒரு பிளான போடுறதுக்கு முன்னாடி முதல்ல விஷுவலைஸ் பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். And then we'll put it in the paper and then we discuss. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இன்ஜினியரையோ சிவில் இன்ஜினியரையோ நம்ம பார்த்து, அதுக்கப்புறம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பில்டிங் பண்ணி கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட நம்ம வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட நம்ம பேசுவோம். அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதோட முடிஞ்சதா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, செங்கல், மண்ணு எல்லாத்தையும் குழைச்சி எல்லாம் சேர்ந்தது தானங்க. அது காம்பனன்ட்ஸ் எவ்வளவு இருக்கு விஷயம் இல்ல. சோ அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இன்விசிபிளான திங்ஸ் முதல்ல நான் வந்து செய்யணும்னு தான் நினைக்கிறேன். தட் இஸ் இன் த இன்னர் வேர்ல்ட் ஹேப்பனிங் ரைட். என் ஹஸ்பண்ட்க்கு நான் கால் பண்ணணும்னு ஒரு கால் போடுறேன், நம்பர் டு நம்பர். இந்த நம்பரை பிரஸ் பண்ணா இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ தேர் இஸ் இன்விசிபிளா விஷயங்கள் நிறைய இருக்கு. பிசிக்கலா இருக்கக்கூடிய வீடை மட்டும் தான் பாக்குறோம். அந்த பிசிக்கலா வரக்கூடிய வீட்டுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் பிராணிக் ஹீலிங் ஆல்சோ. when we are applying healing, இன்விசிபிளான இடத்துல நம்ம பண்ணக்கூடியது விசிபிளா ஒன்னு பிசிக்கல் பாடியில அவங்களால ஃபீல் பண்ண முடியும். விசிபிளா தெரியக்கூடிய அவங்களோட புத்திசாலித்தனம், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் அண்ட் விஸ்டத்தை அவங்க பயன்படுத்தி தன்னால சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்துல அவங்க ஒரு மல்டி மில்லியனர் ஆகவோ, ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி ஆகவோ நம்ம பாக்குறதுக்கு அந்த ஹீலிங் கேன் ஹெல்ப் டெஃபினெட்லி. அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வந்த எக்ஸாம்பிள், 500 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இருந்ததானா தெரியாது, ஆனா இல்லன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கு. நம்ம அப்ப டிஸ்கவர் பண்ணல. இப்போ நம்ம டிஸ்கவரி தான் பண்ணிருக்கோம், நாட் இன்வென்டட் ரைட். ஆல்ரெடி காட் ஹேஸ் கிவன் எவ்ரிதிங், தேங்க் காட். அதே மாதிரிதான் இப்போ அப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படி ஒர்க் ஆகுது? உயிர் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே எனர்ஜி பாடி இருக்கு. அப்பனா பூமி தாயில ஒரு விதைய போட்டோம்னா அவள்கிட்ட இருந்து, அந்த பூமி தாயிட்ட இருந்து அது செடி மரம் வளருது. அப்ப அவகிட்ட என்ன இருக்கு? உயிர் கொடுக்கக்கூடிய, உயிர்களை பாதுகாக்கக்கூடிய சகலமான பிராணன் அவகிட்ட அவ அதிபதியா இருக்கா. பகவான் அவளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் இல்லாதான் உண்மை. சோ அப்ப பூமி தாய்க்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கல் பாடி இருக்கு அப்படின்னா அந்த பிசிக்கல் பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு எனர்ஜி பாடியும் கண்டிப்பா இருக்கதானே முடியும். சோ when I think about the person through the energy body of the mother earth, I am easily connecting to the client to do the healings miraculously, divinely. That's possible right. அதுதான் thank God. And then who can become a pranic healer? Anybody can. லேர்னிங், எனக்கு இதை கத்துக்கணும், 16 வயசுக்கு மேல இருக்கணும், எனக்கு இதை கத்துக்கணும், ஒரு கவனத்தோட நான் கத்துப்பேன், இதை அப்ளை பண்ணி பார்க்கணும், இதை வந்து எனக்கு ஓபன் மைண்டடா நான் கத்துக்கணும், இதை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், யாருனாலும் கத்துக்க முடியும், ரொம்ப ஈஸி தான் ரைட் தானா. அண்ட் தென் இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நோட்டட் ஆல்ரெடி சொன்னதே தான். காம்ப்ளிமெண்டரி, கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும், கேட்ஜெட்ஸ் அடிக்கடியா அடிக்ஷன்ஸ் இருக்கா, எந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளில வர முடியும்? இஃப் த கிளைண்ட் இஸ் ரியலி வில்லிங் டு come out from that addiction, that's possible. Okay, thank you. And then இது என்ன advantages of healing, இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். ஒரு பாசிட்டிவான, சக்சஸ்ஃபுல்லான, ரைட் தாட்ஸ், ரைட் வேர்ட்ஸ், ரைட் ஆக்ஷன்ஸ் கொண்ட ஒரு blessed life for the right blessed results ஓட on the divine plan in the divine order ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா pranic healing can definitely help. It's an amazing option. It can be taken, yes, for the better life. Yes, thank you for your divine patience and tolerance throughout the session. இங்க இருந்ததுக்கு நன்றி.
இது என்னோட பெரிய என்னோட வாழ்க்கையில நான் எடுத்த பெரிய முதல்ல எடுத்துக்க ஸ்டெப்ஸ். எவ்வளவோ பேருக்கு நான் வந்து த்ரூ ஆன்லைன் பண்ணியிருந்தாலும் ஆஃப்லைன்ல ஹீலிங் கொடுத்திருந்தாலும் வீடியோங்கிறது பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். தேங்க்யூ so much for all your divine prayers and blessings. Thank you to the Universal Supreme God, Divine Father, Divine Mother, Grandmaster Chokoksai, and all the higher beings. May the Supreme God bless all of us with the divine light, love and power, with super spirituality, prosperity, abundance, health and wealth, with the divine will and the willingness to do good. So be it. Thank you, God. Om.